கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணினது போல இந்த நாட்களில் நாம் ஆவிக்குரிய அனுபவத்தில் கூட சில நேரங்களில் எகிப்தில் இருப்போம். இந்த வார்த்தைகள் நம்மை அந்த ஆவிக்குரிய அனுபவத்திலிருந்து கூட வெளியே கொண்டு வந்தோம். கானானுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாய் நாம் எகிப்தை விட்டு வெளியே வரணும். அப்போ இப்போ நாம் எகிப்தில் இருக்கிறோமா? அப்போ நாம் எகிப்தில் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், இப்போ நாம் எகிப்தில் இருக்கிறோமா அப்படி சொல்லித்தான் நாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ எகிப்து பாவத்துக்கு அடையாளமாக இருக்குது. பாவத்தை குறித்து ஒவ்வொரு காரியமாக நாம் பேசிட்டு வரோம். அந்த காரியம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா நாம் இன்னும் எகிப்தை விட்டு வெளியே வரல, எகிப்துக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்போ எகிப்துலேருந்து வெளியே வர்றதுக்கு நாம் பிரயாசப்படணும். நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அப்போது ஒவ்வொரு பாவத்தை குறித்தா நாம் பார்த்துட்டே வந்தோம். எதிர்த்து பேசினது பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம். தேவ சமூகத்தில் ஜெபிக்காமல் போனது பாவம். கடைசியாக நம்ம படித்தது மீறுதல், அது பாவம். போன வாரம் நம்ம படித்தது பட்சபாதம். பட்சபாதம் செய்கிறவர்களாக இருந்தால் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருப்போம், மீறுதலுக்கு உட்பட்டிருப்போம். அதெல்லாம் சம்மந்தப்பட்டு வருது. இந்த பட்சபாதத்தோடு கூட இன்னொரு காரியமும் அதில் சம்மந்தப்படுது. எகிப்தின் பாவம் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 1வது வசனம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பட்சபாதத்தோட, அந்த பட்சபாதத்தோடு கூட இன்னொரு காரியத்தை சொல்கிறாங்க, கிறிஸ்து இயேசுக்குள் உள்ள விசுவாசம். அப்போது இந்த வாரம் விசுவாசிக்காத பாவம் அப்படி தான் நம்ம எடுக்க போகிறோம். விசுவாசம் இந்த நாட்கள் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு செக் பண்ண போகிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசிக்காதவர்களுக்கும் என்ன சம்பவிக்கும்? இந்த நாட்களில் எதை நாம் விசுவாசிக்கணும், அது ரொம்ப முக்கியம். விசுவாசம் எல்லாருக்கும் இருக்குது. பொதுப்படியாக கடவுள் இருக்கிறார், எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, பொதுப்படியாது. ஆனால் நான் யாரை விசுவாசிக்கணும், யாரை விசுவாசிக்கும்படியாய் வேதம் சொல்லுது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நாம் அவரு கூடயே இருந்தும் விசுவாசமாக இல்லாமல் போயிடக்கூடாது. சரி, இப்போ ரோமருடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கும் போது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் அப்படி சொல்லியிருக்குது. அப்போ இந்த விசுவாசத்தை பாவத்துக்கு உட்படுறாங்க, பாவத்துக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ எகிப்தின் பாவத்தில் இந்த விசுவாசமும் ஒன்று சேர்ந்துடும். ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அப்போ சரியாய் நம்ம இடத்துல விசுவாசம் இல்லாமல் இருந்துச்சு அப்படி சொன்னால் அதுவும் என் வாழ்க்கையில் பாவமாக நிலச்சி நிற்கும். அப்போ இந்த விசுவாசம் நமக்குள்ள எப்படி நிலச்சி இருக்குது, அது எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்குது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம போய் செக் பண்ண போகிறோம். அந்த காரியம் கூட நம்மளை என்ன செய்யக்கூடாது? எகிப்தில் கொண்டு போய் வச்சிருக்கக்கூடாது, எகிப்தில் கொண்டு போய் வச்சிருக்கக்கூடாது. முதலாவது விசுவாசியாதவர்கள். நம்ம விசுவாசிக்கிறோம், விசுவாசியாதவர்கள் யாரு, அவர்களுக்கு என்ன சம்பவிக்குது, விசுவாசியாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு விசுவாசம் ரொம்ப அவசியம். அந்த விசுவாசம் இருந்தால் கூட நம்மளே விசுவாசிக்காமல் சில நேரத்தில் இருந்துருவோம். விசுவாசியாதவர்கள் அப்படி சொல்லியிருக்குது. எதுக்கு நான் விசுவாசிக்கணும்? விசுவாசியாமல் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், விசுவாசிக்கலைன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி பார்த்துடணும். முதலாவது மார்க் 16வது அதிகாரம் 16வது வசனம் வாசி. மார்க் 16வது அதிகாரம் 16வது வசனம்.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இங்க விசுவாசம் உள்ளவனாகி அப்படின்னா, விசுவாசம் உள்ளவனாகி நான் ஞானஸ்தானம் பெறும்போது எனக்கு ஒரு ரட்சிப்பு வருது. அந்த ரட்சிப்பு என்ன? பாவத்திலிருந்து நான் வெளியே வரேன். பாவத்திலிருந்து முதலாவது நான் வெளியே வரேன். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நான் விசுவாசிக்கல அப்படின்னாக்கா நெருப்புகளை கொண்டு போய் போடுவாங்க, ஆக்கினிக்கு உட்படுவான். அப்போ இந்த பாவத்துக்கு தண்டனை மரணம். அப்போ என் ஜீவனில் விசுவாசம் உள்ளவனா மாறினா முதலாவது நான் என்ன செய்வேன்? பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்காக என்னை ஒப்பு கொடுப்பேன், ஞானஸ்தானம் எடுப்பேன், ரட்சிப்பு எனக்கு உண்டாயிடும். அது இல்லாமல் போச்சுன்னா, விசுவாசிக்காமல் நம்ம எதனா பண்ணோம்னா அந்த பாவம் அதிலே இருக்கும். நான் விசுவாசம் இல்லாதனால எதுவோ நான் அக்னிக்குள்ளே போயிடுவேன். சரி, யாரை விசுவாசிக்கணும்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் அப்படி சொல்லியிருக்குது. யாரை நான் விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசித்து நான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படி சொல்லி வேதம் சொல்லுது. யோவானுடைய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்க்கு உட்பட்டவன் ஆயிற்று. அப்ப இந்த இடத்துல விசுவாசம் அப்படி சொல்லியிருக்குது. அந்த விசுவாசம் யார் மேல வைக்கணும் அப்படி சொல்லியிருக்குது. நான் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிறேன். எதுக்காக நான் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிறேன்? இயேசு எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காக மரித்தார். அதை மரித்ததுனால நான் சொந்தம் கொண்டாடுறேன். அந்த ரத்தத்தை நான் சொந்தம் கொண்டாடணும் அப்படி சொன்னால் நான் முதலாவது அவர் விசுவாசிக்கணும். எனக்காகத்தான் மரித்தார், எனக்காக ரத்தம் சேர்ந்தினார்னு அவர் விசுவாசிக்கணும். யாரை நான் விசுவாசிக்கணும்? இயேசுவை நான் விசுவாசிக்கணும். இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறேன். எதற்காக நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும்? நான் ரட்சிக்கப்படுறதுக்காக. அவரை விசுவாசித்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோம்னா எனக்கு ரத்தம் சொந்தமாகாது. அப்போ நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார்னு அப்படி சொல்லியிருக்கிறார். அப்போ அதை சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுறேன். நீதியை நிறைவேற்றுறதுனால நான் ரட்சிக்கப்படுறேன். இப்போ என்கிட்ட இருந்த அநீதி போயிடுச்சு, நீதி எனக்குள்ளே வந்துடுச்சு. அப்போ நீதியை நான் நிறைவேற்றுறேன். ஏசு அதுதான் சொன்னார் ஞானஸ்தானம் எடுக்கும்போது, இப்பொழுது இடங்கொடு, இதெல்லாம் நீதியை நிறைவேற்றுவதற்கு ஏற்றதாக இருக்குது. அப்போது நாம் நீதியை நிறைவேற்றுவதற்கு ஏற்றதாக இருக்குதா ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அப்போ அந்த ஞானஸ்தானம் என் வாழ்க்கையில் என்னவா மாறுது? ஆக்கினிக்கு ஏதுவாக இருக்கிற அந்த மரண பாவத்திலேருந்து என்னை காப்பாற்றி விட்டுடுச்சு. ஆக்கினிக்கு ஏதுவாக இருக்கிற அந்த மரண பாவத்திலேருந்து என்னை காப்பாற்றி விட்டுடுச்சு. நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ அவரை விசுவாசிக்காம இயேசுவை இந்த நாட்களில் எத்தனையோ சபைக்காரங்க இயேசுவின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஏகோவா சாட்சிக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க இயேசுவை விசுவாசிக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஞானஸ்தானம் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்போ இயேசு சொல்லியிருக்கார், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்தானம். அப்போ அவரை விசுவாசித்தாதான் பிதா குமாரன் பரிசுத்தாவி இது 3 பேரும் தெய்வம் அப்படின்னு நான் வாயினால் அறிக்கை செய்துட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறோம். அப்போ இயேசுவை தெய்வமே இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க? அவங்க யாரை அறிக்கை செய்வாங்க? இப்போ ஏகோவா சாட்சிக்காரங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? இயேசுவை அவர் ஒரு மனிதன், அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு முகமதியர்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி, மனுஷன்தான், அவர் கடவுள் கிடையாது. அப்போ பிதாவுக்கு அவர் குமாரன் ஆனால் அவருக்கு அம்மா எங்கன்னு கேட்பாங்க. பிதாவுக்கு அவர் குமாரன் ஆனால் அம்மா எங்கேருந்து போனாங்க, எங்கே போனாங்க? அப்பா இருக்கிறார், அம்மா எங்கே அப்படி சொல்லி கேட்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு கூட்டத்தார். 2வது கூட்டத்தார் பிரதர் மிஷன்காரர் அப்படி சொல்லி ஒருத்தருங்க இருக்காங்க. அந்த பிரதர் மிஷன்காரங்களும் என்ன பண்ண மாட்டாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பரிசுத்தாவி இல்லைன்னுவாங்க, அந்நிய பாஷை இல்லைன்னுவாங்க, இயேசுவை ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறமா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கூட்டத்தான் இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த கிறிஸ்து அப்படி சொல்லி யோவான் சொல்லியிருக்காங்க. அவர் நாமத்தை அறிக்கை செய்யாதவங்க நிறைய பேர். சில பேர் இயேசுவை தெய்வம்னு சொல்லவே மாட்டாங்க. 7th டே அட்வான்டேஜ் அவங்க கூட இயேசுவை பிதா தான் தெய்வம், இயேசு ஒரு தூதர் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. இயேசு கடவுள் இல்லைன்ட்டு சில மார்க்கத்தார் சொல்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுது?
அந்த அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வச்சு நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், இல்லைன்னா அக்கினிக்குள் போயிடுவேன். அப்போ இவர்கள் யெகோவா சாட்சிக்காரங்க எங்கே போவாங்க? அவரை கடவுளே இல்லை அப்படின்றாங்களே, ஒரு மனுஷன்னு சொல்கிறாங்களே, அவங்க எங்கே போவாங்க? சரி, அதே அதிகாரத்தில் யோவான் 3வது அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை. நல்லா கவனிங்க, குமாரன் இடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். அப்போ அவனுக்கு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் தர்றார். அப்போ மரணம் இல்லாத வாழ்க்கையை தர்றது யாரு? ஆவியானவரோ பிதாவோ அல்ல. அப்போ பிதா கூட நம்மளை என்னதான் பண்ணாரு? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரன் கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஏன்னா அவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அதனால அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தின பிதாவாகி தேவனை சோத்தரிக்கிறோம், பிதாவாகி தேவனை சோத்தரிக்கிறோம். என்னை கொண்டு போய் அவர் யார்கிட்ட சேர்த்தாரு? குமாரன் கிட்ட தான் கொண்டு போய் சேர்த்தார். கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பாருங்க, அவர் பிதா கூட நம்மளை யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்திருக்காரு? குமாரன் கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் இயேசு கிட்ட தான் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். அப்ப என்னன்னு விசுவாசிக்கிறது? அவர் தான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அவர் தேவன், அவர் தேவன். அவர் மனுஷனோ ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, அவர் தேவன். பிலிப்பு போய் அவர்கிட்ட கேட்டான் ஒரு வார்த்தை. பிதாவை பற்றி பேசிகிட்டே வந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவனுக்கு. அப்போ போய் ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காட்டு போதும், பிதாவை நாங்கள் பார்க்கணும். அப்போ சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நான் உங்க கூட இருந்தேன், பேசினேன், பழகினேன், எவ்வளோ கிரியை நீங்கள் பார்த்தீங்களே, இப்போ போய் பிதாவை பார்க்கணும்னு சொல்ல. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் தாண்டா பிதா அப்படி சொன்னார் அவங்ககிட்ட. அப்போ இயேசு கிறிஸ்து யாரு? பிதா. அவர் எப்படிங்க குமாரன்னு சொல்கிறாங்க? அப்படி பார்த்தா ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் இதோ நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டான். 6வது அதிகாரமா 9வது அதிகாரமா? இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கிறது, அவர் நித்திய பிதா, கிருபையுள்ள ஒருவர் நித்திய பிதா அப்படி சொல்லியிருக்கு. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் ஒரு தோள் மேல் இருக்குது, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானது. அந்த நாமத்தை தான் நம்ம விசுவாசிக்கணும். அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். பாருங்க, அந்த குமாரனை எப்படி சொல்றாங்க? வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாம் கிட்ட அப்ப பேசுனது யாரு? 17வது அதிகாரம் 1வது வசனம் ஆதியாகமத்தில் சொல்றார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படி சொல்றார். சர்வ வல்லமுள்ள தேவன், நீ என்னிடத்துல உத்தமமாய் நடந்து கொள் அப்படி சொன்னாரு. அப்போ சர்வ வல்லமுள்ள தேவன் அவரை தரிசனமானார். அப்ப இந்த இடத்துல குமாரனை பார்த்து வல்லமை உள்ள தேவன் அப்படி சொல்றாங்க. அப்போ பிதா யாரு, குமாரன் யாரு? இப்ப கொஞ்ச நேரத்தில் படிமா அந்த வசனத்தை. வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா, நித்திய பிதா, நித்திய பிதா. குமாரனை நித்திய பிதா அப்படி சொல்றாங்களே, அப்ப அவர் குமாரனா நித்திய பிதாவா? அப்ப 3 பேரும் தனித்தனியா இருக்கிறாங்களா, ஒன்னா இருக்கிறாங்களா? அந்தந்த கிரியைக்காக அவர் அப்படி வெளிப்பட்டார தவிர தேவன் ஒருவரே. மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, தேவன் ஒருவரே அப்படி சொல்லி வந்துருச்சு. அப்ப அந்த ஒருவருக்குள்ள இன்க்ளூட் ஆயிட்டாங்க. சரி, அப்ப பரிசுத்த ஆவியானவர் தனியா தானே இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் தனியா தானே இருக்கிறாரு. அவர் எங்கிருந்து வந்தாரு? கேள்வி வர இல்லையா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து வந்தார்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, குமாரன் எங்கிருந்து வந்தார்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ யோவானுடைய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26வது வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், நல்லா கவனிங்க, பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், பிதாவினிடத்திலிருந்து புறப்படப்படுகிறவரும் ஆகிய, பிதாவுக்குள்ளிருந்து வெளியே வரப்போறார் ஒருத்தர், பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவரும். சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது, பாத்தீங்களா?
சத்திய ஆவியான தேற்றரவாளன். அப்போ ஆவியானவர் எங்கேருந்து வந்தார்? பிதா உடம்புக்குள்ளேருந்து வெளியே வரார், பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து எங்கேருந்து வந்திருப்பார்? இயேசு கிறிஸ்துவும் பிதாவுடைய சரீரத்திலிருந்து தான் வெளியே வந்திருக்கணும். எதற்காக அவரை சரீரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க? இதோ எனக்காக ஒரு புஸ்தக சொல்லி எழுதியிருக்கிறது, எனக்கு ஒரு மாம்சத்தை நீ ஆராயத்தம் பண்ணினீர், அதனால் நான் வரேன். அப்போ அவர் ஒரு வேலை செய்கிறதுக்காக தேவனே அவருக்குள்ளேருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து குமாரன் சொன்னார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் தாண்டா பிதா அப்படி சொன்னார். அப்போ ஒரு ஆளை நான் மறுதளிக்கக்கூடாது. அப்போ நான் விசுவாசிக்கணும் யாரை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் நாமத்தை விசுவாசிக்கணும், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் தேவன் தான் அப்படி சொல்லி விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கிறவன் நான் என்ன செய்ய முடியாது? ஆக்கினிக்குள் போக முடியாது. குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தான் கெட்டு போக மாட்டான், அவன் தான் கெட்டு போக மாட்டான். அப்போ நான் அவரை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுறேன். இப்போ படிங்க 36 யோவான் 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. இப்போ குமாரனிடத்துல விசுவாசம் உள்ளவர்கள் நித்திய ஜீவனுடையவனா இருக்கிறான். அப்ப அவரை விசுவாசிக்காதவங்க ஜீவன் இல்லை. அப்பன்னா இயேசு கிறிஸ்துவ மனுஷன்னு சொல்ற யாருக்கும் என்ன இல்லை? சொல்லுங்க, என்ன இல்லை? ஜீவன் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் ஒரு மனுஷன்னு சொல்றதான முகமதியார்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, ஜீவன் அவங்களுக்கு இல்லை. படிமா அந்த வசனத்தை முழுசா. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். நல்லா கவனிங்க, அவரை மனுஷன் தீர்க்கதரிசி அப்படி சொல்ல சொல்ல தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வரும். கோவாக்கினிக்கு உட்படுவாங்க. அவர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. யாரை ஒன்றா நம்ம போய் கேளுங்க, இயேசு கிறிஸ்துவ மனுஷன் சொல்கிற யாரை ஒன்றா போய் கேளுங்க, உங்களுக்கு ரட்சிப்பு எங்கேருந்து வந்தது? யார் மூலியமா நீ ரட்சிக்கப்பட்ட? இயேசுவை விசுவாசித்து தானே நீ ஞானஸ்தானம் எடுத்தால் தானே ரட்சிப்பு உனக்கு கிடைக்கும். இப்போ இயேசுவே நான் விசுவாசிக்கல, எவ்வளோ ஞானஸ்தானம் எடுத்தாலும் என்னத்தை யோசித்து பாருங்க, என்ன எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும்? அப்போ இந்த அனுபவம் எனக்கு இல்லாமல் போடுமே, அந்த அனுபவம் எனக்கு இல்லாமல். நாம் அப்படி இல்லையே, அவரை விசுவாசித்தோம், அவர் எனக்காக மரித்தார் என்று விசுவாசித்தோம், அவர்தான் தேவன் அப்படி விசுவாசித்தோம், அவரை தொழுது கொள்ளுகிறோம், அதனால் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ குமாரனை நான் விசுவாசிக்கிறேன், குமாரனை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ விசுவாசிக்காதவர்களுக்கு என்ன சம்பவிக்குது? ஆக்கினை உண்டு, நித்திய ஜீவன் கிடையாது. இயேசுவை விசுவாசிக்காத யாருக்கும் இந்த உலகத்தில் நித்திய ஜீவன் கிடைக்காது. தான தர்மங்கள் பண்ணலாம், தான தர்மங்கள் பண்ணலாம். பவுல் கூட சொல்கிறான், நான் வெங்கலம் போல சத்தமிட்டால் எனக்கு பிரயோஜனம் என்ன? தான தர்மங்கள் பண்ணால் எனக்கு பிரயோஜனம் என்ன? என் சரீரத்தை தீக்கி நான் இரையாக்கினாலும் எனக்கு பிரயோஜனம் என்ன? அன்பில்லாவிட்டால், கிறிஸ்து அன்பாயிருக்கிறார், அந்த அன்பு எனக்குள்ள இராவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அப்போ தான தர்மங்களும் பள்ளி என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க, தான தர்மம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எவ்வளோ பேருக்கு உதவி செய்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுமே. அன்னதானங்கள் பண்ணுறாங்க உலகத்தில், எவ்வளோ பேர் ஏழைங்களுக்கு எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த பூமியில் அவங்களுக்கு பிரதிபலனை கடவுள் கொடுத்துருவார். நல்லா புரிஞ்சுங்க, நாம் எவ்வளவு நல்லது செய்தாலும் சரி இந்த பூமியில் அதுக்கேற்ற பலன் கிடச்சிரும். ஆண்டவர் செய்கிறார், நீ அந்த ரங்கத்தில் கொடுக்குறத உனக்கு வெளியரங்கமாக கர்த்தர் செய்திருவார். மனப்பூர்வமாக செய்தாலும் சரி, பேர் வாங்குறதுக்கு செய்தாலும் எப்படியோ, ஆனால் தந்துருவார். நித்திய ஜீவன் கிடைக்காதே. எவ்வளோ நான் நல்லவனாக இருந்து பிரயோஜனமாக இருந்து என்ன பிரயோஜனம்? நித்திய ஜீவன் கிடைக்காதே. அந்த நித்திய ஜீவன் யாருக்கிட்ட தான் இருக்குது? நான் அன்னதானம் பண்ணலன்னா பரவாயில்ல, நான் ஒரு கொடூரமான ஆளாக இருந்தால் பரவாயில்ல, இரக்கமே இல்லாதவனாக இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். இப்போ இயேசுவை நான் விசுவாசிக்கிறதுனால அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். நீ கொடூரமானவன், நீ ஒரு கோபக்காரன், நீ வித்தியாசமானவன், உனக்கு கிடையாது. இல்லை இல்லை இல்லை, நான் விசுவாசிக்கிறதுனால அவர் எனக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவர் விசுவாசித்தேன் தெய்வனும், என் சுபாவத்தை அவர் பார்க்கல. நீ எப்படிப்பட்டவன் இருந்தாலும் என்ன, நீ விசுவாசித்ததுனால உனக்கு நான் என்ன செய்கிறேன்?
ஜீவனை தரேன்னு கொடுத்துட்டார். அவ்வளோதான். அப்போ நான் என்ன செய்யணும்? அந்த ஜீவனில் வளரணும். அப்போ நான் அந்த ஜீவனில் வளர 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 என்னாகும்? என் சுபாவம் தானாக மாறிக்கும். அப்படியே சாவர வரைக்கும் இருக்க மாட்டோம், தானாக மாறிக்கும். சரி, அடுத்தது யோவானுடைய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 64வது வசனம் வாசிக்கும் போது, ஆண்டவர் கூடயே இருந்தால் கூட விசுவாசம் இல்லாமல் இருப்போம். இயேசு கூடயே தான் இருப்போம். அற்புதங்கள் அடையாளங்களெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தா கூட விசுவாசமே இல்லாமல் இருப்போம். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். போதும் போதும். உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. அப்போ உங்களில் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இயேசு பின்னாலே அலைஞ்சிட்டு கிடக்குறாங்க. இயேசு பின்னாலேயே அலைஞ்சிட்டு கிடக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், ஆண்டவர் சமூகத்துக்கு வரோம், ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், எல்லாம் செய்கிறோம், உபவாசம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் எனக்கு இதை செய்வார்னு விசுவாசம் மட்டும் எனக்கு இல்லை. அவர் தெய்வம்தான் அப்படின்ற விசுவாசம் மட்டும் இல்லை. ஆனால் நான் கிறிஸ்தவன், அவரும் தெய்வம் தான், இவரும் தெய்வம் தான் அப்படி சொல்லிக்கிறோமே. இப்போ இயேசுவும் தெய்வம் தான், புனிதர்களும் தெய்வம் தான், மாதாவும் தெய்வம் தான் சில பேர் சொல்லிக்கிறாங்களே. அவங்க எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. ஏன்னா உங்களில் அப்படின்னாக்கா அவங்க யாரு? யூதர்களுக்குள்ள தான் இருக்கிறாங்க. பிரமாணம் தெரியும், சத்தியம் தெரியும், பழைய ஏற்பாடு தெரியும், எல்லாம் தெரியும். இயேசு கொடுக்கக்கூடிய வேற இருக்கிறாங்க. அப்போ இயேசு அற்புதங்களை அடையாளங்களையும் புதிய போதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் கேட்டுன்னு இருக்காங்க. அப்படி கேட்டு கூட அவர் தெய்வம்னு தெரிஞ்சிருந்தா யூதாஸ் காத்தி கொடுக்க மாட்டான். அவனை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. உங்களில் விசுவாசம் இல்லாதவன் இருக்கிறான்னு தெரியுது அப்படின்னா படிமா அந்த வசனத்தை முழுசா. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்தபடினால் முதவே அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலே தெரியும் இப்படி ஒருத்தன் எழும்புவான் அப்படி சொல்லி தெரியும். பிரியமானவர்களே, நாம பிறந்தது பெருசல்ல, அவரை தெய்வம்னு விசுவாசிக்கணும், அதுதாங்க முக்கியம். யூதாஸுக்கு ஆண்டவர் கூட வந்துட்டான், அற்புதங்கள் அடையாளங்களையும் காமிச்சார், பணப்பையும் அவங்ககிட்ட தான் கொடுத்துருந்தார். ஆனால் அவன் எதுக்காக காட்டி கொடுத்தான்னாக்கா இவர் அப்படியே மறைஞ்சு போயிடுவார், அவரை பாட்டு இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அவன் தெய்வம்னு அவரை விசுவாசிக்கல. அவ்வளோதான். ஒரு தீர்க்கதரிசின்னு விசுவாசித்தான், அவர் தெய்வம் அப்படி சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அப்போ நாம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாலும் கிறிஸ்தவங்கன்னு பேர் வச்சுட்டு இருந்தால் போதாது. எல்லாம் தெய்வத்திலும் இவரும் ஒன்று தான், 10ஓட 11 வச்சுருக்கோம், அப்படி இல்லை. அவர் மட்டும்தான் எனக்கு அந்த இடத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? புனிதர்களையும் தெய்வமாக்கிறாங்க. நமக்கு உதவி செய்கிறதான வேலைக்காரங்க தான் தூதர்கள். மைக்கேலுக்கு கோயில் கட்டி வச்சுருப்பாங்க, கேப்ரியலுக்கு கோயில் கட்டி வச்சுருப்பாங்க. வந்த புனிதர்கள் அத்தனை பேருக்கும் கோயில் கட்டி வச்சுருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே என்ன செய்கிறாங்க? அவங்கள புகழ்கிறாங்க. அப்போ தெய்வத்தை விட்டுட்டாங்க. அப்படி விட்டுட்டான அனுபவம் வருது இல்லையா? அதான் உங்களிலும் சிலர் விசுவாசம் இல்லாத இருக்கிறாங்க. என்ன அவங்க தெய்வம் நம்பியிருந்தா அவங்கள தெய்வம்னு அவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களே. அவங்களையும் தெய்வம்னு சொல்கிறாங்க, என்னையும் தெய்வம்னு சொல்கிறாங்க. அதனால் உனக்கு விசுவாசம் இல்லை. இப்போ விசுவாசியாதவர் உங்களிடத்துல இருக்கிறாங்க. நம்ம ஆண்டருக்குள்ளே இருந்து அவர் தெய்வம்னு விசுவாசியாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ தெய்வத்தை யார் விசுவாசிக்கல? இந்த எகிப்தின் ராஜா விசுவாசிக்கல, தெரியுமா? யாத்திராகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவன் சொல்கிறான், யாரா கர்த்தர் யார்? அவர் பேச்சை நான் எது கேட்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களை போக விட மாட்டேன் அப்படி சொல்கிறான். விசுவாசிக்கல அவன். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். பார்த்தீங்களா? நான் கர்த்தரை அறியேன், அவரை நான் போக மாட்டேன். அவர் கடவுள்னு எனக்கு எப்படி தெரியும்? அவர் கடவுள் கிடையாது, அதனால நான் அனுப்ப மாட்டேன். அவர் யாரு? அவர் எந்த கடவுள் அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ தெய்வமே தெரியாத இருக்கிற அந்த அவிசுவாசத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான். அவங்களுக்கு அந்த கடவுள் மேலே பக்தி இருக்கு, ஆனால் ஜீவனுள்ள தெய்வன் மேல் பக்தி இல்லை, விசுவாசமும் இல்லை. அந்த பாவத்துக்குள்ளே வருது. அதனால் அவர்கள் என்ன செய்வாங்க? நமக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரோமருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில்
அவர்கள் விசுவாசியாதபடினால தொழுது கொள்ள மாட்டாங்க. ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா? நான் அவரை தெய்வம்னு விசுவாசித்தா தானே அவரை ஆராதிக்க முடியும், அவரை சோத்திரம் பண்ண முடியும். அவரையே எனக்கு கடவுள் இல்லை நான் சொல்கிறேன், அவர் எப்படி நீ ஆராதிப்பேன்னு ஆராதிங்க அப்படி சொல்லுவேன் அப்படி சொல்லி நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? போதும், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வாங்க? குமாரனே தெய்வம்னே விசுவாசிக்கல, அவரை யார்? அவர் ஒரு தீர்க்கதரிசி மனுஷன்தான் சொல்றாங்க. அப்போ அவரை தெய்வம்னு விசுவாசித்தா தானே அவரை நான் சோத்திரம் பண்ண முடியும், அவரை தொழுது கொள்ள முடியும். நான் தான் அவரை கடவுள்னே இல்லைன்னு சொல்றேனே, என்ன எதுக்கு நீ தொழுது கொள்ள சொல்ற? அவரை நான் எதுக்கு தொழுது கொள்ளணும்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என் நாமத்தில் கேளுங்கள் அப்படின்னாங்க. இவங்க யார் நாமத்தில் கேட்பாங்க? அவர் சொல்லிட்டு போனார், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் நாமத்தில் கேட்டால் தருவார் அப்படி சொல்லிக்குவாங்களே தவிர, ஆனால் தெய்வம்னு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகவே அவர் என்ன செய்கிறாங்க, தொழுது கொள்ள மாட்டாங்க. தேவ சமூகத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய நேரத்தில் நம்ம அப்படி அமைதியாக இருந்து ஆண்டவரை ஆராதிக்காம மனப்பூர்வமாக இல்லைன்னா பாருங்க, நம்மளுக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்கும், எப்படி துள்ளுவோம், எப்படி குதிப்போம், அவரை எவ்வளவு சத்தமாக சோத்திரம் பண்ணுவோம். எனக்கு என்ன அவர் செய்திருக்கிறார், எவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்கார், உலகத்தில் யாரும் செய்யாத காரியத்தை என் தேவன் எனக்கு செய்திருக்கிறார். அவருக்கு கிடைச்ச இந்த கொஞ்ச நேரத்தில் நான் எவ்வளவெல்லாம் துதிக்க முடியுமோ அவ்வளவு துதிப்பேன், எவ்வளவு துதிக்க முடியுமோ அவ்வளவு நான் துதிப்பேன். மனப்பூர்வமான இருதயம் நம்மக்கிட்ட இருக்கும், மனப்பூர்வமான இருதயம் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் நான் அவரை விசுவாசிக்கவே இல்லைன்னா தொழுது கொள்ள மாட்டேன், அவ்வளோதான். நான் வருவேன், அமைதியாக உட்காந்துருப்பேன், எழும்பி போயிடுவேன். இந்த சபையிலையும் எவ்வளோ பேர் அப்படி வராங்க தெரியுங்களா? சண்டே சர்வீஸ்லேயும் நான் பார்ப்பேன், எவ்வளோ பேர் அமைதியாக உட்காந்து தலையை குஞ்சிட்டு இருப்பாங்க. சோத்திரமும் வாயில் வராது, கண்ணுமும் மூட மாட்டாங்க, ஒரு சவுண்டும் வராது, ஒன்றுமே வராது. நிறைய பேர் என்ன பார்க்குறேன் சண்டே சர்வீஸில் சும்மா உட்காடுறாங்க, அவ்வளோதான். பிரசங்கத்தை கேட்குறாங்க, ஆனால் தொழுது கொள்ளக்கூடிய நேரம் பிரசங்கத்தை யார் ஒன்றா கேட்கலாங்க, ரோட்டில் போகிற ஆள் கூட கேட்கலாங்க. அவங்களுக்கு மூல அறிவு வரும், அப்படி இல்லை தெய்வீக அறிவும் வந்துடும் இந்த வார்த்தைலாம் கேட்கும்போது. ஆனால் தொழுது கொள்ளணுமே அதான முக்கியம், தொழுது கொள்ளணுமே அதான முக்கியம். அந்த அனுபவங்கள் நம்மக்கிட்ட இல்லைன்னா அவரை மறுதளிக்கிறோம், தெய்வம் இல்லை அப்படி சொல்லி மறுதளிக்கிறோம். அப்போ நாம் யாராக மாறுறோம், அந்த கிறிஸ்துவ மாறிடும். அந்த ஒரு அனுபவம் நமக்கு வரக்கூடாது. அவரை எப்படி தொழுது கொள்ளுவாங்க? அவரை தொழுது கொள்ளாதவங்க அவரை என்ன தான் பண்ணுவாங்க, பொய்யர் அப்படி சொல்லிடுவாங்க. பொய், இயேசு அப்படின்னு ஒரு காரியமே கிடையாது, அவர் பிறக்கவே இல்லைன்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அவர் பிறக்கவே இல்லை, அவர் சிலுவிலையும் அறையிலைங்க. அவர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கடவுளுடைய பிள்ளை எப்படிங்க சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நான் வேலை செய்திருந்தேன் பாருங்கள். அங்கே இருக்கிறதான முகமதியர்களே சொன்னாங்க, முஸ்லீமே சொன்னாங்க. அவரெல்லாம் சாவலை, மறுபடியும் உயிரோடு எழும்பலை, அவர் அப்படியே டபக்குன்னு மேலே போயிட்டார். பின்னால் ஓடி வந்த ஒரு ராஜாவுக்கு அவர் மூஞ்சை மாற்றி வச்சுட்டாங்க, அவங்கள தான் சிலுவையில் அரைஞ்சாங்க. செத்தவர் எப்படி உயிரோட வருவார்? மத்தேயுடைய புத்தகத்திலேருந்து எடுத்து காட்டுவாங்க. அவரை காசு கொடுத்து அவங்கள நம்ப வச்சாங்க, அவர் பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க, மறைச்சி வச்சுட்டாங்க, அவர் உயிரோட எழும்பவே இல்லை. அப்படி யாரும் எழும்ப மாட்டாங்க அப்படி சொல்லி நிறைய பேர் அவரை பொய்யராக்குவாங்க. 1 யோவானுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவனை பொய்யராக்குகிறான். அவரை பொய்யராக்குகிறான். சரி, இப்போ நான் அவரை விசுவாசிக்கிறேன், அந்த சாட்சி என்கிட்ட இருக்குது. அது என்ன சாட்சி? எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காக மரித்ததுனாலும் நான் இப்போ பிழைச்சி ஜீவனோடு இருக்கிறேன், அவரை துதிக்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன், அவரை தொழுது கொள்கிறேன். இதெல்லாம் அவருக்கு நான் காண்பிக்கிற சாட்சி. நான் ஒரு சாட்சி, கர்த்தர் என்னை சாட்சியாக நிற்க வச்சிருக்கிறார். அவர் எனக்கு செய்ததான காரியத்துக்கு நான் தான் சாட்சி. இயேசு பிறந்தார், உண்மையாக பிறந்தார், இந்த உலகத்தில் அவர் இருந்தார்ன்றதுக்கு நாம் எல்லாமே சாட்சி. எப்படி சாட்சி சொல்லுங்க பார்க்கலாம்? உலகத்தில் பிறந்ததான முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், உலகத்தில் எப்படிப்பட்ட மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் ஒருத்தன் பிறந்துட்டான் அப்படின்னாக்கா ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு சாட்சி கையெழுத்து போடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு எப்போ போடுவாங்கன்னு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், எப்போ போடுவாங்க? இயேசு பிறந்தது உண்மைதான் அப்படின்னு சாட்சி கையெழுத்து போடுவாங்க. எப்போ போடுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு முறையும் சம்பளம் வாங்கும்போது,
பில் போடும்போது எது ஒன்றாலும் போட்டாலும் சரிதான். இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 வருஷம் ஆகிருக்குது. இந்த நாளில் இந்த பொருள் வாங்கினதுக்கு இயேசு பிறந்ததுக்கு சாட்சி, இயேசு பிறந்தார் என்றதுக்கு சாட்சி. நீ சம்பளம் வாங்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் சம்பளம் வாங்கும்போது கையெழுத்து போடுறீங்களா? அந்த டேட்டு போடுறாங்களே, எதுக்கு அந்த டேட்டு போடுறாங்க? இயேசு பிறந்து இத்தனை வருஷம் ஆயிருக்குது, இந்த நாளிலே நான் இந்த சம்பளம் வாங்கினேன், அதுக்கு சாட்சி இயேசு. யாராவது இயேசு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியுமா? அவர் போய் நான் இயேசுவே இல்லை, நான் எதுக்கு கையெழுத்து போடணும், நான் எதுக்கு டேட்டு போடணும்னு சொல்ல முடியுமா? அவங்க என்ன டேட்டு அவங்க போடுறாங்க, எந்த வருஷம் போடுறாங்க, எதுக்கு 2025ன்னு போடுறாங்க? இயேசு பிறந்து 2025 வருஷம் இன்னையோட முடியுது, இந்த டேட்டில் நான் வாங்கினேன், இந்த டேட்டில் இந்த காரியத்தை எடுத்தேன் நான், அப்படி சொல்லுவாங்க. அப்போ இயேசு பிறந்ததுக்கு அவங்க சாட்சி போடுறாங்க, டேட்டு போட்டு கையெழுத்து போடுறாங்க. அது யாராக இருந்தாலும். அப்போ அவங்களே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, பிறந்ததுக்கு நான் சாட்சின்னு கையெழுத்து போடுறாங்களே, டேட்டு போடுறாங்களே. வாயில் சொல்லலாம், கிரியை நடக்குதாங்க. இயேசு பிறந்ததுக்கு அவங்களே கிரியை பண்ணி காட்டுறாங்களே, அதை யாராவது மறுக்க முடியுமா இந்த உலகத்தில்? மோடியே எதனா ஒரு காரியம் போகும்போது இந்த டேட்டில் இதை செய்தார், எந்த டேட்டில்? இயேசு பிறந்து இந்த டேட்டில் நான் இதை செய்தேன் அப்படி சொல்லி போடுவார். ஸ்டாலின் இருந்தாலும் சரிதான், இந்த டேட்டில் இயேசு பிறந்து இந்த டேட்டில் நான் இந்த சட்டத்தை ஏற்றேன் அப்படி சொல்லி ஏற்றுவார். அவங்க பண்ணுற அத்தனைக்கும் சாட்சி இயேசு பிறந்தது, அவர் தேவன், இந்த உலகத்தில் வந்தார் அப்படி சொல்லி விசுவாசிக்கணும். இப்போ விசுவாசிக்காதவர்கள் அவங்க வாயில் சொல்லிக்கலாம், அவர் இல்லைங்க மனுஷன் தான் அப்படி சொல்லி பொய்யராக்கலாம். ஆனால் அவர் தேவன், அதுக்கு சாட்சி நான், அவர் தேவன் தான் சாட்சி நான். என்னுடைய கையெழுத்திலையும் போடுற டேட்லையும் நான் அவர் தேவன் சொல்கிறேன். அதான் அவரை பொய்யர் ஆக்குறவங்க தான் நம்ப மாட்டாங்க. விசுவாசி ஆக்காதவங்க அவரை பொய்யர் ஆக்குவாங்க. அப்போ தொழுது கொள்ளனாக்கா அவரை எதுக்கு நான் தொழுது கொள்ளணும்? அவர் தான் கடவுளே இல்லைன்றன நான் தான் தொழுது எப்படி கொள்ள முடியும்? அதுதான் பொய்யர். சரி, இப்போ பொய்யர் விசுவாசி ஆதவர்களுக்கு என்ன தண்டனை தான் கொடுக்கணும்? என்ன தண்டனை அவங்க பெறுவாங்க? யூதா 5வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நான் உங்களுக்கு முன்னமே சொன்னதையும் இப்போ உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். எகிப்திலிருந்து தேவன் தான் அவங்களை வெளியே கொண்டு வந்தார், ரட்சித்தார். பின்பு விசுவாசியாதவர்களை அவர் அழித்து போட்டார், வனாந்தரத்தில் செத்து போனாங்க. தெய்வத்தை விசுவாசிக்காம வனாந்தரத்தில் செத்து போனாங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். நல்லா கவனிங்க, அவர் தான் ரட்சித்தார், அவர் தான் வெளியே கொண்டு வந்தார், எல்லாமே அவர் தான் பண்ணார். ஆனால் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போச்சுனாக்கா அழிவு சம்பவிக்கும். தேவன் சமூகத்தில் நாம் விசுவாசிக்கணும். அவர் என் தேவன், அவர் எனக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார், அவர் என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார், என்னை காப்பாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இதை செய்ய மாட்டாரா அப்படின்ற விசுவாசம் எனக்கு வரணும். அப்படி வந்துச்சு அப்படி சொன்னாக்கா என் ஜீவியம் உயிரோடு இருக்கும், நான் நித்திய ஜீவனுடையவனாக இருப்பேன். இல்லைனா வழிப்பிரயாணத்தில் நான் செத்து போயிடுவேன். எகிப்திலேருந்து வந்தவங்க விசுவாசிக்காத பாவத்தினால செத்து போனாங்க, எல்லாரையும் அழிச்சு போட்டார் ஆண்டவன். சரி, இது விசுவாசியாதவர்களுக்கு சம்பவிக்கிறதான காரியம். இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அவர் தெய்வம்னு ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அவர் கிரியை நான் விசுவாசிக்க மாட்டேன். அவர் கடவுள் தான், உண்மை தான், கடவுள் தான். ஆனால் நான் கடவுள்னு ஏற்றுக்கிட்டு தானே ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் அவர் கிரியை செய்வாரா செய்ய மாட்டார்ன்றதான விசுவாசம்தான். அப்போ எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, அது அற்ப விசுவாசமாக இருக்குது. அந்த மாதிரி கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அது கூட பாவம் தான். அற்ப விசுவாசம் கூட பாவம் தான். மத்தேயுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்படுகிறாய் என்றார். நல்லா கவனிங்க, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டேன்? நான் கர்த்தர் மேலே நம்பி அவரை தெய்வம்னு சொல்லி தான் ஏற்றுக்கிட்டேன், ஞானஸ்நானமும் எடுத்தேன், உள்ளவும் வந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை. இயேசு என்ன செய்கிறார்? இவங்க கூட இல்லை, ஒரு பிரச்சனை. அது யோவான் சானகன் கழுத்தை வெட்டின அப்புறமா அவங்கள என்ன பண்ணார்? ஆண்டவர் துரிதமாக அனுப்பி விட்டார், படகுல ஏறிப்பாங்கடா அப்படி சொல்லிட்டு. இவங்க படகுல ஏறி போகிறாங்க, ஜனங்களை அவர் அனுப்பிச்சி விட்டார். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து
அப்பம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புனார். சீசர்கள் சொல்கிறாங்க, ஐயா எங்களை தனியாக அனுப்புறீங்களே, நாங்கள் இங்கே இருக்கோம். இல்லை நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு அவர் தனியாக போய் மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணுறார். இவங்க போயிட்டு இருக்கிற நேரத்தில் கலிலேயா கடவுளில் திடீர்னு பயங்கரமான அலை வர ஆரம்பிச்சுது. அலை வர ஆரம்பித்தோடனே இயற்கை நம்மளை கொண்டுடும் போல இருக்கே அப்படி சொல்லி பயந்தாங்க. அந்த நேரத்தில் அவர் மலை மேலே தானே ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், கலிலேயா கடல் தான் தெரியுமே. அப்போ அவர் என்ன பண்ணார், கடன்னு கடலிலேருந்து இறங்கி வந்து 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்துட்டார். கடல் மேலே நடந்து வர்றாரு. இப்போ அவங்க இயற்கைக்கு தப்பி பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆவேசம் அப்படி சொன்னாங்க, பேய் வருது அப்படி சொல்லி. ஏன்னா கடலில் ஒரு மனுஷன் நடந்து வர முடியுமா, பேய் தான் வருது. என்ன இப்படி வருது அப்படி நடு கடலில் நைட்டில் இப்போ வந்தால் அப்படி இருக்கும், ஒயிட் அண்ட் ஒயிட்டில். அவங்க பேய் நாங்கள் ஆவேசம்னாங்க, திறன்கோள் நாங்கள் தான் அப்படி சொன்னாங்க. உடனே பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நீர் தானா? அப்போ என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவர் நடந்து வராருப்பா, அவர் தெய்வம் அதனால் நடந்து வர்றார் அப்படி சொல்லியிருக்கணும். அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கலாம், நீரானால் நானும் நடக்க உதவி செய்யுங்க, நானும் நடக்க கடலில் உதவி செய்யுங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், பரவாயில்ல விசுவாசம் வளருது இவனுக்கு, வாடா இறங்கி அப்படி சொல்லிட்டார். உடனே பேதுரு கடலில் இறங்கினா ஜங்கு நிற்கிறான். ஹை நான் முழுகலை, ஆனால் இன்னும் அலை வீசின்னு தான் இருக்குது, இன்னும் நிற்கலை. ஆண்டவர் அலையை நிறுத்து அப்படி சொல்லிட்டு நடந்து வரல, அந்த அலை வீசிட்டு இருக்கு பற்றியா அந்த மும்முரத்திலே தான் நடந்து வந்தார். அவர் ஒரு நாள் படகுல படுத்திருந்தார் பாருங்க, அப்போ அவர் தலைக்காணி வச்சு தூங்கும் போது அப்பயும் இந்த அலை வீசுச்சு. அப்போ ஐயோ ஆண்டவரை நாங்கள் செத்து போறோம்னு கவலை இல்லையா கேட்டாங்களே, அப்பதான் இந்த அப்ப விசுவாசியே நெல்லு இறையாது அப்படி சொன்னார். அப்போ சைலண்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த இன்சிடென்ட் இல்லை. இப்போ நடக்கிறதான காரியம் என்னன்னாக்கா, அலை கொந்தளிச்சுட்டு இருக்குது பயங்கரமா. அந்த கொந்தளிச்சுட்டு இருக்கிற நடுவில் இவர் வரார் நடந்து. இப்போ இவங்க இது ஒரு பயத்தில் இருக்கிற நேரத்தில் இப்போ இவர் வேறு நடந்து தான் நான் தானான்னு இப்போ இறங்கிட்டார். அவர் இறங்கினோடனே இப்போ கொந்தளிச்சுன்னு தான் பல பலன்னு கொந்தளிச்சுன்னு இருக்குல்ல. இவர் 8 அடி எடுத்து வச்சுக்கிறார். இங்கே இருக்க ஏசு அங்கே நிற்கிறார் வச்சுங்க. அவ்வளோ தூரம் போனானே பயங்கரமான ஒரு தண்ணி அப்படி பிறண்டு உருண்டு வருது கடலுக்கு. நீங்கள் போனால் தெரியும், அப்படியே பிறண்டு உருண்டு வந்தோடனே ஐயோ வருதே, தலைக்கு மேலே வருதே, மாட்டிக்குவோமே அப்படின்னு நினச்சா பாருங்க, முழுக்குன்னு முழுகிட்டார். ஆண்டவர் கையை பிடிச்சி தூக்குற இடத்துல தான் உடனே கையை நீட்டி ஆண்டவர் பிடிச்சார். அப்போ விசுவாசிய இவ்வளோ தூரம் நடந்து வந்தியாடா கடவுளில், கடலில் இவ்வளோ தூரம் நடந்து வந்து இங்கே வந்து எதுக்குடா அலையை பார்த்த, என்னெல்லாம் பார்த்துருக்கணும் நீ. நம்ம ஆண்டவர் வந்து எவ்வளோ பெரிய காரியம், திடகாத்தமாக விசுவாசத்தோடு தான் எல்லாம் செய்வோம். பிரச்சனை நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சது வச்சுங்க, அந்த பிரச்சனை நம்மளை பயமுறுத்தி விசுவாசத்தை குறைச்சி விட்டுரும். இப்போ இவர் அங்கே கிட்ட போனோன்னு டபக்குன்னு மாறிக்கிட்டார். கையை பிடிச்சான்னு அற்ப விசுவாசியே, ஏன் நீ சந்தேகப்பட்ட? சந்தேகம் என் வாழ்க்கையில் விசுவாசத்தை குறைச்சி விட்டுரு. ஆண்டவரே முழுகிறனே அப்படின்றான் உள்ள போந்துட்டு. அவங்க 2 பேரும் படகுல ஏறினாங்க, கரையில் வந்துடுச்சான் படகு. ஆண்டவர் அங்கே மும்முரத்தை அமுத்தினார், காற்று அமுத்தினார், அதெல்லாம் கிடையாது. படகுல ஏறினாங்க, கரைக்கு வந்துடுச்சான். படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்தது, அவர்கள் கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்போ அது வரைக்கும் காற்று வீசிட்டு தான் இருக்கு. இந்த இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் காற்று வீசிட்டு தான் இருக்குது. அப்போ அதில் தான் அலை பெருசா வந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு. அதை பார்த்தா அவர் அலறி பயந்து சந்தேகப்பட்டார். சமானமாக எந்த விதமான காற்றும் இல்லாமல் சலசலப்பே இல்லாமல் தண்ணி மெதுவாக அப்படி இருந்துச்சுனாக்கா அவர் ஏன் முழுகிறன்னு சொல்லியிருப்பார். அலை உருண்டு பிறண்டு வரத்தை பார்த்தாக்கா பயம் வரும். அப்படி பயம் வரும். அந்த பயத்தில் தான் அபிசுவாசம், நம்முடைய காட்சி நம்ம இருதயத்தில் சந்தேகத்தை உண்டு பண்ணும். கர்த்தரே பக்கத்தில் இருந்தால் கூட, கண்ணுக்கு முன்னால் இயேசுவே நின்றுட்டு இருந்தால் கூட, பல காட்சிகள் அவர் நிற்கிறாரு, அவர் நின்னா அவர் நிற்பார்ப்பா, நான் நிற்பனா? அதான் கேள்வி நமக்குள்ள எழும்பும். அவர் கடவுள், அவர் நிற்பார், நான் நிற்பனா? நான் முங்கிடுவேனே, என்ன யார் காப்பாற்றுவா? நானா கடவுளா? ஆண்டவரே நின்னா கூட பிரச்சனை நம்மளை காலி பண்ணி விட்டுரும். உஷாராக இருக்கணும். ஆகவே அற்ப விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அற்ப விசுவாசம் தான் சந்தேகப்பட்டுட்டே கிடப்போம். அடுத்தது நம்மளுக்கு அற்ப விசுவாசம் என்னது? மத்தேயு 6வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் நாளைய குறித்து கவலைப்பட்டுங்கிறீங்க? நாளைய குறித்து எதுக்கு கவலைப்பட்டுங்கிறீங்க? பொருளாதாரத்தை குறித்தும் அதையும் இதையும் குறித்து ஏன் கவலைப்படுறீங்க? அற்ப விசுவாசியே ஆகாயத்து பறவைகளை பாரு, காட்டு மிருகங்களை பாரு, அவைகள்லாம் இப்போ விசுவாசியம் இல்லையா? கர்த்தரை நோக்கி அவைகள் விசுவாசிக்குது, உங்களுக்கு ஏன் அற்ப விசுவாசி?
காட்டு புஷ்பங்களுக்கு இவ்வளவாய் உடுத்தி இருப்பார். ஆனால் அதை பார்க்கல நீங்கள் விசேஷமான ஆளா அல்லவா, உங்களுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டார் ஆண்டவர் அப்படி கேட்கிறார். அப்ப என்னுடைய தேவை கர்த்தர் எனக்கு தருவார் அப்படின்றதான அந்த எண்ணம் இல்லாம பிரயாசப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு போராடிட்டு கிடக்கிறமே, அவங்க தாங்க அவிசுவாசி. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமா உடுத்துவிட்டால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்ல. பாத்தீங்களா, ஒரு காட்டு புஷ்பம், காட்டு பூக்கள் எவ்வளவு அழகழகா இருக்குது. ரோட்ல ஓரமா முளைக்கிறதான பூக்கள் கூட எவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கே இப்படி உடுத்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்ப உங்களுக்கு கொடுத்த மாட்டாரா? அது கீழே உள்ள வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலை, அதிகமான கவலை நம்முடைய ஜீவிதத்தில் வரும்போது நம்மளை அற்ப விசுவாசியா மாத்திரும். விசுவாசம் இருக்கு, ஆனா அற்ப விசுவாசியா என்ன மாத்திரும். இப்போ அந்த அற்ப விசுவாசம் என் வாழ்க்கையில வரும்போது என்னவா இருக்கும்? எப்போமோ நான் அடுத்த நாளை குறித்து கவலைப்பட்டு இருப்பேன், சாப்பாட்டை குறித்து கவலைப்பட்டு இருப்பேன், ட்ரெஸ்ஸை குறித்து கவலைப்பட்டு இருப்பேன். ஏதோ ஒரு கவலை எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். கவலைப்படாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆனா எனக்கு கவலை இருக்குதே உள்ளோ, நான் கவலைப்படாம இருக்க முடியல. எனக்கு ஏதோ ஒரு கவலை வந்துட்டே இருக்குதே, நான் என்ன பண்றது? இந்த கவலை வர வர உன்னை என்னவா மாத்துது? அற்ப விசுவாசமா மாத்துது. கர்த்தருடைய கிரியைக்குள்ள என்னதான் நம்மளை கொண்டு போவாது. அவர் கிரியை நம்ப கூடாது. கர்த்தர் செய்வார், அவர் எங்க செய்ய போறார்? கர்த்தர் நாளைக்கு தர போறார், அவர் எங்க கொடுக்க போறார்? அந்த தீர்க்கதரிசி சொல்றான், நாளை இந்த நேரத்திலே ஒளிமுக வாசல்ல ஒரு மரக்கால் கோதுமை ஒரு பணத்துக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை ஒரு பணத்துக்கும் விற்கப்படும். ஒருத்தன் சொல்றான், பாழா வானத்துல ஆண்டவர் வானத்தையே திறந்தா கூட அப்படி ஒண்ணு இங்க வந்து கொட்ட போதா? வானத்தையே திறந்தா கூட அது நடக்காது. மத குலகங்களை என்ன திறக்க போறார் ஆண்டவர்னா? அவன் சொல்றான், அட விசுவாசம் இல்லாதவனே, நாளைக்கு அது நடக்கும், நீ பாப்பாய் நீ புசிக்க மாட்டாய் சொல்லிட்டான். நீ அதை பாப்ப நீ புசிக்க மாட்ட சொல்லிட்டான். என்னாச்சு? அதே போல நடந்தது. சீரியர்கள் எல்லாத்தையும் விட்டு ஓடிட்டாங்க. ஆண்டவர் பெரிய பயங்கரமான ரத இறைச்சலையும் காத்தையும் வீச பண்ணினார். அவங்களாம் அலறியடிச்சு ஓடிட்டாங்க. அங்க போய் குஷ்டரோகிங்க ஒரு 4 பேர் ஒளிஞ்சு போனாங்க. அங்க சாப்பிட கிடைக்கும். ஊர் உள்ள போனா பட்னியா கிடப்ப சாவுறானுங்க. பஞ்சகாலம் நம்மளை கொண்டுடுவானுங்க. சீரியர் தேசத்துக்கு போகணும். அங்க போனாக்கா எல்லாத்தையும் அப்படி இப்படி போட்டு ஓடி போயிருக்கிறானுங்க. ராஜா கட்டன்னு சொல்றாங்க, ஐயா எல்லாமே அங்க போட்டு ஓடி போயிருக்கிறாங்க. இவங்க போய் எல்லாத்தையும் கொள்ளடிச்சுட்டு வந்தாங்க. கொள்ளடிச்சுட்டு வந்தா ஒரு கழுதலை 70 வெள்ளிக்காசுக்கு வித்த இடத்துல கோதுமை இப்போ 1 பணத்துக்கு விற்குது. 1 பணத்துக்கு வார் கோதுமை 2 படி 1 பணத்துக்கு விற்குது. ஜனங்க அப்படியே குவிஞ்சிட்டாங்க. வந்து நிறைய அவங்களுக்கு மெத முஞ்சி போய் கிடக்குது. ஜனங்க குவிஞ்சோடனே இந்த ராஜா என்ன பண்ணா, அவர் கையிலா கொடுக்குற ஒருத்தர் சொன்னாரு, வானத்தை ஆண்டவர் திறந்தா கூட கிடைக்காதுன்னு. அவரை சொன்னார், டேய் நீ போய் அதை பார்த்துக்கோ, நீ தான் ஆபீசர்னாரு. உடனே இவர் ஆபீசர் ஆச்சே, இவர் தானே அதை சரிப்படுத்தணும். கடகடன்னு வந்து நடுவில் நின்றுக்கிட்டார். ஓரம் போங்களா போடா, வருஷ கணக்கு மாச கணக்கில் நாங்கள் பட்டினா கிடக்கிறோம், ஓரம் போங்களான்னு அவரை கீழே தள்ளி எல்லாரும் மேலே ஏறி மெதிச்சு சட்னி வர வச்சுட்டாங்க. எல்லாம் மெதிச்சே கொண்டு போட்டாங்க. அவரை செத்துட்டான். விக்கிறத பார்த்தான். 1 பணத்துக்கு 1 கோதுமையும் வார் கோதுமையும் விக்கிறத பார்த்தான். ஆனா அவர் அதை சாப்பிடல. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்காம நம்ம அது எப்படி நடக்கும் இது எப்படி நடக்கும்னு கவலைப்பட்டு இருந்தோம்னா நம்மள அற்ப விசுவாசம் உள்ளவங்களாம் மாத்திடும். ஆண்டவர் சொல்றாரு, நாளை குறித்து ஏன் கவலைப்பட்டு கிடக்கிறேன்? கவலை நம்மளை எங்க கொண்டு போய் வைக்கும்? ஆண்டவர் அதுக்கெல்லாம் அப்படி செய்யும் போது உனக்கு கொடுக்க மாட்டாரா? அப்ப யாக்கோபு கேட்டான் இல்லையா, ஆண்டவரை நான் போகும் வழியெல்லாம் நீர் என்னோட கூட இருந்து உணவும் உடுக்க வஸ்திரமா எனக்கு கொடுங்க. நீங்க தான் கொடுக்கணும், என் கூட நீங்க இருங்க. அப்ப நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு எதெல்லாம் எனக்கு கிடைச்சதோ நான் சம்பாதித்ததெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் அப்படி சொன்னான். அப்போ வெறும் கையோட போனவொன்னே ஆண்டவர் என்ன பண்ணார்? வெறும் கையோட திரும்பி வர பண்ணாரு. 2 மடங்கு பரிவாரத்தோட வராம அவன் கேட்டது என்ன? ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவையான சாப்பாடும் உணவும். கேட்டதை கொடுத்தாரு ஆண்டவர். அவன் கவலைப்படலையே, ஐயோ எங்கள் வீட்டில் அவ்வளோ பணம் இருந்துச்சே, நாங்கள் பெரிய பணக்காரங்களாச்சே, நான் இப்படி வெறியும் கையோடு வந்துட்டேனே, எதுவுமே இல்லையே, ஏன் போகிற வீட்டில் கஞ்சி ஊற்றுவாங்களோ சாப்பாடு போடுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்னு கவலைப்பட்டிருந்தானா? கடவுள்கிட்ட கேட்டான், உணவு எனக்கு நீ தான் கொடுக்கணும், உடுக்க வஸ்திரமும் நீ தான் கொடுக்கணும்,
அப்படியே என் சமாதானத்தோட என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணினால் நீ தான் எனக்கு தேவன், நான் உன் ஜனம் அப்படி சொன்னான். இப்படிப்பட்ட விசுவாசம். அந்த விசுவாசம் நம்மளை கவலைப்படுற வைக்காது, கவலை உள்ளவனாய் மாற்றாது. நாளை குறித்து நாளை கவலைப்படட்டங்க, நான் எதுக்கு கவலைப்படணும்? தேவையானது ஒன்று, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார், நல்ல பங்கை தெரிந்து கொள். நம்மளுக்கு எல்லாம் தானாக வரும், எல்லாம் தானாக வரும். ஒரு நாள் கூட நம்ம கவலைப்படக்கூடாது, ஒரு நாள் கூட நம்மளை கவலைப்படக்கூடாது. விசுவாசம் இல்லாமல் இருந்தால் சமசியமாய் புசிக்குவோம். நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்யும் போது ரொம்ப அங்கே ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருப்பாங்க. அங்கே இருக்கும்போது அந்த அருப்புக்கோட்டையில் இருக்கிறதான ஊழியக்காரர் தான் எங்களுக்கு மாதம் மாதம் படி அளப்பார். அவர் தான் 500 ரூபாய் கொடுத்து அரிசி பருப்பு கிருப்பு எல்லாமே அதிலே வந்துடும். 500 ரூபாயிலேயே அரிசி பருப்பு கிருப்பெல்லாம் ஒரு மாதத்துக்கு தேவையானதை வாங்கி வச்சுப்போம். அப்போ ஒன்றையும் ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ எத்தானு அந்த அரிசியோ நம்ம மிச்சம்லாம் அந்த மளிகை சாமான்லாம் 200 ரூபாக்குள்ளே வந்துடும். 500 ரூபா கொடுப்பார் மாதம். அந்த சபையில் யாருமே காசு கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு அம்மா டீச்சர், அது ஒரு 200 ரூபா கொடுக்கும். அது பென்ஷன் பணம், அதுவும் பெங்களூர் போயிடுச்சு. யாருமே இல்லை, பாட்டி மாரங்க தான் இருக்குது. அந்த பாட்டி மாரங்க கூட 5 ரூபா காணிக்கு கொடுத்துட்டு அப்புறமா போகும்போது பெருத்தேர் அப்படி நிற்கங்க. அவங்களுக்கு திருப்பி நம்ம கொடுக்கணும், பஸ்ஸுக்கு காசு இருக்காது. இப்போ நம்மளே திருப்பி கொடுத்துருவோம், ஒன்றுமே இருக்காது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்ன வந்துச்சு, சாம்பார் சோறு வந்துச்சு. அதுக்கப்புறம் வெறியும் சாம்பார் வந்துச்சு, காய் போட்டது எதுவுமே வரல. அதுக்கப்புறம் சாம்பார் வரல, சுட கஞ்சி வந்துச்சு. அப்புறம் சுட கஞ்சி, அப்புறம் பழைய கஞ்சி வந்துச்சு. அப்புறம் சேவு எல்லாம் கொடுத்து போட்டாங்க. கஞ்சியில் சேவு, ஊறுகாய் எதுவுமே இல்லை. அப்புறம் காப்பியில் பாலே இருக்காது, அப்புறம் சர்க்கரையும் இருக்காது, எதுவுமே இல்லாமல் ஒன்று 5 நாள் ஆச்சு. அப்போ அங்கே இருக்கிற பெரிய கண்ணை செய்தாங்க, அருப்புக்கோட்டை பிரதர் போய் பாருங்கள், அருப்புக்கோட்டை பிரதர். நான் இல்லை, என்ன அழைத்தவர் தேவன், நான் எதுக்கு அங்கே போய் நிற்கணும் கையேந்தி? அவர் கொடுக்கணும், கொடுக்கட்டும், கொடுக்கா கட்டி போட்டோம். 4 நாள் ஆகிப்போச்சு. பசி வேறு வயிற்ற கிள்ளுது. அங்கே எதனா இருந்தால் தானே கொடுக்குறதுக்கு. அந்த பெரிய சிஸ்டர் வந்து கதவு தட்டிகிட்டே இருக்கும், டம்மன் டம்மன். நான் கதவை பூட்டிகிட்டு போய் இவ்வளோ உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு வாட்டி ஒரு கதவு தட்டுச்சு, ஒரு 11:30 மணி இருக்கும் பகலில். நான் இந்த பெரிய சிஸ்டர் தான் கதவு தட்டுன்னு திறக்கவே இல்லை. ஐயா ஐயா அப்படி சவுண்டு கேட்டுச்சு. இப்போ வேற ஒரு குரல், வயசான பாட்டி குரல் மாதிரி இருக்குது. நான் வந்து கதவு திறந்தோடனையும் ஒரு மஞ்சள் பை வச்சுன்னு இது, தூக்கு பை. என்ன பாட்டி அப்படின்னு. புடி அரிசிங்க ஐயா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெண்டைக்காய் அப்படி இருந்துச்சு, 2 வெங்காயத்தை தூக்கி போட்டு இந்த கொண்டு வந்திருக்கேன், ஜோம் பண்ணு கொடுங்க, அக்கா கிட்ட கொடுக்கணும்னு. உடனே வாங்கி ஜோம் பண்ணி கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, அதை அரிசி கிடச்ச உடனேயும் கஞ்சி செய்து அதுலேயே வெண்டைக்காய் வெட்டி போட்டு, தக்காளி வெட்டி போட்டு, வெங்காயத்தை வெட்டி போட்டு, அந்த மாதிரி கஞ்சி நான் வாழ்க்கையிலே குடிச்சதில்லை. இப்படிப்பட்ட கஞ்சியை நான் வாழ்க்கையில் குடிச்சது கிடையாது. செய்துக்கு தாங்க, ஆனால் பிரியாணி மாதிரி இருந்துச்சு, உப்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பசிக்கு ருசி தெரியாது. கடன்னு அள்ளி சாப்பிட்டோம். ஆண்டவர் போசித்தார். முழங்கால் போட்டு, ஆண்டவரே நீ கொடுத்து ஆகிறதுக்காக சோத்திரம் கத்திக்கு சோத்திரம் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போது அந்த தூத்துக்குடி அந்த பக்கம் தான் போவாங்க, திருச்செந்தூர் தூத்துக்குடியெல்லாம். அந்த பக்கம் போகும்போது ஏதோ ஒரு பாஸ்டர், கேரளா பாஸ்டர், அவர் வந்து என்ன பண்ணார், நம்ம போர்டு ரோட்டில் நின்றதை பார்த்த உடனேயும் வயல் காடு மாதிரி உள்ளே வரும். அவர் வந்துட்டார் பாத்ரூம் போகிறதுக்கு. அவர் வந்து பாத்ரூம்லாம் போயிட்டு எந்த இடம் எத்தனை வருஷம் அப்படி சொன்னார். நான் அப்போது 4 வருஷமும் உண்மை தான் ஊழியக்காரன், 4 வருஷம் தான் ஊழியக்காரன், 4 வருஷம் பாஸ்டர் அப்படி சொன்னேன். சரி சரி. அப்புறம் அங்கன்னு பார்த்தானே குடிக்க வேணுமா அப்படின்னார். கட்டம் காப்பி அப்படி சொன்னார். கட்டம் காப்பி தான் அங்கே இருக்குது, வேறு என்ன இருக்குதோ. போய் வாழ்ந்துக்கிட்டோம். சக்கரை தான் கிடையாது, அவர் சுகர் இல்லாமல் கொடுத்தோனையும் அவர் குடிச்சிட்டார். அப்புறம் எப்படி எல்லாம் இருக்கா அப்படி கேட்டார். இருக்கு அப்படி சொல்லலாம், பின்ன இல்லை நான் சொல்ல முடியும். சரி அப்புறம் பெரிய சிஸ்டர்லாம் கூப்பிட்டு ஜாப் பண்ணிட்டு போயிட்டார். வெளியே போய் சோதனை பண்ணி அமுச்சு விட்டேன். போன வண்டி திடீர்னு திரும்பி வந்துச்சு. அது மெயின் ரோடு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துச்சு. திரும்பி வந்த உடனேயும் விடவா அப்படி சொல்லி கூப்பிட்டார். நான் போனேன். 1500 ரூபாய் எடுத்து கொடுத்தார். ₹1,00,000 கையில் வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. 1500 ரூபாய் எடுத்து கொடுத்தார். 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டேன் உடனே கையில் வச்சு. அப்புறம் சிஸ்டர்கிட்ட ஏதோ 200 ரூபாய் என்னமோ கொடுத்துட்டு போனார்.
போயிட்டார். விசுவாசம் நம்பப்படுறவன் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கு. அப்போ நாம் சமசியமாய் புசிக்கிறோம், நல்லதுதான். ஆனா விசுவாசத்தினால் வராது யாவும் பாவம். அதனால கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தோம்னா அவரை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? துக்கப்படுத்த மாட்டோம், வேதனைப்படுத்த மாட்டோம். எந்த ஒரு காரியம் படிமா அந்த வசனத்தை படி. மத்தேயு 6:30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாத்தீங்களா? காட்டு புஷ்பங்களுக்கு ஆண்டவர் உடுத்து வைப்பாருன்னா உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயமெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தையை சொன்னார். அவர் சொல்லிட்டு அவர் நம்மளை பண்ணாம இருப்பாரா? அப்போ என் கவலை என்ன செய்யுது? என்னை அதை செய்ய விடாம, விசுவாசிக்க விடாம தடுத்து நிறுத்துது. கவலைப்படக்கூடாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. என் தேவன் இருக்கிறார். நான் கவலைப்பட என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்க வேண்டியது தாமதிச்சுட்டு இருக்கும். நடக்க வேண்டியதை தாமதிக்கும். நம் கவலை தான் நம்மளை ஆண்டவரை விசுவாசிக்க விடாது. விசுவாசித்தா தானே என் மகிமையை நீ காண்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா கேட்டார் இல்லையா ஆண்டவர். அப்போ நான் விசுவாசித்தா ஒரு மகிமையை பார்ப்பேன். விசுவாசிக்காம அவிசுவாசம் படப்பட என் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்குது? மகிமை காணப்படாதபடி தள்ளிட்டே போகுது, லாங்கா போகுது. அப்போ எனக்கு நடக்க வேண்டியது நானே என்ன பண்ணுறேன்? தள்ளி போட்டுறேன். விசுவாசிங்க, கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் இந்த காரியத்தை பார்த்து கொள்வார். கர்த்தரே இதை செய்து முடிப்பார். நான் அவரை விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசித்துட்டு நீ துக்கமாக இருக்கக்கூடாது. அண்ணால் போய் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவள் துக்க முகமாக இல்லை, கவலையும் பண்ணல. அவள் சர்வசாதாரணமாக இருந்தா. அண்ணாளை கர்த்தர் நினைத்தருளினார். அவள் நம்புறாளே என்ன, அவள் மறுபடியும் கவலைப்படலையே, என்னை நம்புறாளே, நினைத்தருளினார். உடனடியே அவளுக்கு தேவையானதை கொடுத்தார். அது போல தான் நம்ம கவலைப்படாமல் ஆண்டவர் சமூகத்தில் நாளை குறித்து யோசிக்காமல் தைரியமாக இருந்தோம்னா என் விசுவாசம் பெருகும். இல்லைன்னா அற்ப விசுவாசி. விசுவாசமாக இருக்கும், ஆனால் அற்ப விசுவாசம் என் வாழ்க்கையில் இருக்கும். அது என்னை எதுவுமே செய்ய விடாது. அது என்னமே எதுவுமே செய்ய விடாது. ரெண்டாவது, யோவானுடைய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 27வது வசனம். அங்கேயும் தேவனை விசுவாசிக்கல. யாரு? இந்த தோமா. ஆண்டவர் வந்தார் அப்படி சொல்லி எல்லாம் சீசர்களும் சொல்றாங்க. அவன் விசுவாசிக்கல. நான் விழாவில் கை போடுவேன், அவருடைய கையில் விரலை போடுவேன் அப்படின்றான். அதனால ஆண்டவர் வந்து என்ன செய்தார்? நீ ஏன் அவிசுவாசமா இருக்கிற? அப்ப அற்ப விசுவாசம் வேற, அவ்விசுவாசம் வேற. அற்ப விசுவாசம் சொல்றது எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற சந்தேகம் எனக்குள்ள வந்துடும். அதான் அற்ப விசுவாசம். அற்ப விசுவாசத்துக்கும் அவ்விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அற்ப விசுவாசம் இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற சந்தேகத்தில் என்ன கொண்டு போயிடும். அப்போ நடக்கிறது கூட நடக்க விடாம நான் அந்த சந்தேகம் என்னை மாத்திடும். அதனால தான் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு விசுவாசத்தில் உன் இருதயத்தில் சொல்லிட்டு நீ சந்தேகப்பட்டா நடக்காது. சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அந்த மலை போய் விழுந்துடும். அப்போ என் வாழ்க்கையில் விசுவாசம் இருந்து அது அற்ப விசுவாசமாக இருந்துச்சுன்னா நான் சந்தேகப்பட்டுட்டே இருப்பேன். ஆனால் இங்கே அது அற்ப விசுவாசம் இல்லை, அவ்விசுவாசம். அவ்விசுவாசத்துக்கும் அற்ப விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. படிமா. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். அவிசுவாசியா இராமல் விசுவாசம் உள்ளவனா இரு. அப்ப அவிசுவாசம் அப்படி சொன்னா என்ன? அவிசுவாசம்னா வருது, இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி கர்த்தர் எனக்கு பண்ணார். இப்போ செங்கடல் மோசே அப்படியே அப்படி கவலை நீட்டினவனே செங்கடல் டடாங்கன்னு பிரிஞ்சா. யார் யா நம்புறது? இதெல்லாம் பொய். நான் பொய். யோனா 3 நாள் வயிற்றுக்குள்ள இருந்தான், மீன் வயிற்றுக்குள்ள ஜீரணமாகி செத்து இருக்க மாட்டான். அவனை தான் ஜீரணமாகி அது கழிச்சு போட்டு போயிருக்குமே, அவன் எப்படி வெளியே வந்தான்? அது பொய். அப்படி சொல்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இவங்க எல்லாம் தாங்க அவ்விசுவாசி. நம்ம விசுவாசிகளையே நிறைய பேர் பைபிளில் இருக்கிற நிறைய விஷயத்தை நம்ப மாட்டாங்க தெரியுமா? ஆண்டருக்குள்ள இருக்கிறவங்க, கிறிஸ்தவர்கள், அதுவும் பெந்தகோஸ்துக்குள்ள இருக்கிறவங்க கூட நிறைய விஷயத்த நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் நடக்குமா, அப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற கேள்வி வரும். அப்போ சொல்லப்பட்ட வார்த்தைகள் நம்ம விசுவாசித்தா பாக்கியவான்கள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க,
நீ கண்டதுனால விசுவாசிக்கிற. என் வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு இதை பார்க்கவே இல்லை அவங்க பெரிய பாக்கியசாலியா மாறிடுவாங்க. அப்படிமா கீழே. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். பாத்தீங்களா, ஒரு காட்சியை நம்ம கண்டுதான், ஆமா நான் பார்த்தேன், அது நடந்துச்சு அப்படின்னு பார்த்து விசுவாசிக்கிறத விட நான் சொன்னாங்க, பைபிள்ல எழுதி இருக்குது, நான் அதை விசுவாசிக்கிறேன், உண்மையா அது நடந்திருக்கும், நான் பாக்கியசாலி, தோமாவோட மேல போயிடுவேன், தோமாவை பார்க்கலாம் விசேஷிக்கப்பட்டவனா ஆண்டருக்கு மாறிடுவேன். அப்ப காணவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை, நம்புறேன், அவங்க சொல்றத நம்புறேன். இதாங்க அவிசுவாசம். சொல்லி ஆதாரபூர்வமா சொல்றாங்க, இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அப்படி நடக்குது சொன்னா கூட நம்பிக்கை இல்லைங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. உனக்கு இப்படி கண்டிப்பா நடக்கும், வேதத்துல இருக்கு, உனக்கும் நடக்கும், நம்பிக்கை இல்லைங்க. இதுதாங்க அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் என் வாழ்க்கையில எதையும் செய்ய விடாது, ஆண்டவர் கையை குறுகி போக பண்ணும். அவிசுவாசம் நம்ம கிட்ட வரக்கூடாது. அடுத்தது மார்க்கு 9வது அதிகாரம் 24வது வசனத்துல அங்க ஒரு அவிசுவாசம் உள்ளவன் இருக்கிறான். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். பாத்தீங்களா, நான் விசுவாசிக்கிறேன், ஆனா இந்த காரியத்தை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த காரியம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என் மகனுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே, அதனால எனக்கு நம்பிக்கை இல்லை. என் அவிசுவாசம் என் இருதயத்தில் இருக்கு. தயவுசெய்து அது நீங்கி போக உதவி செய்யுங்க, நீங்கி போக உதவி செய்யுங்கன்னு கண்ணீர் வடித்தான். அவிசுவாசம் நம்மளை விட்டு வெளியே போகணும்னா நாம் கண்ணீர் வடித்து தான் ஆகணும். ஆண்ட சமத்தில் கேட்கணும், ஆண்டவரா எடுத்து போட்டால் தான். அவிசுவாசத்தை ஆண்டவரா நம்ம கிட்ட இருந்து எடுத்து போட்டால் தான், நம்மளே எடுத்து போட முடியாது. அவன் எப்படி சொல்கிற மாதிரி கண்ணீர் விட்டு முதலாவது என் அவிசுவாசத்தை நீக்கும், அப்புறம் என் பையன் தானா சுகமாயிடுவான். அப்போது எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் என் வீட்டாரை ரட்சிப்பில் கொண்டு வராமல் பண்ணிடும், என் வீட்டாருக்கு சுகம் கிடைக்காம பண்ணிடும், என் வீட்டாருக்கு எதுவும் நடக்காத அளவுக்கு பண்ணிடும். இது யாருக்கு? அவங்களுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் கர்த்தரை செய்ய விடாமல் தடை பண்ணுது, நான் தான் அதுக்கு தடை. அதுதான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், என் மகனை சுகமாக்கு அப்படி சொல்ல, முதலாவது என் அவிசுவாசத்தை நீக்கும். விசுவாசிக்கிறேன், நான் கடவுள் தான் விசுவாசிக்கிறேன், ஆனால் உள்ள ஒரு அவிசுவாசம் இருக்குது, நம்ப மாட்டேன், நம்ப முடியல. அந்த நம்பிக்கை இல்லாத அனுபவம் தான், அதை நீக்குங்க, அதை எடுத்து போடுங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதான். படிமா. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். பாத்தீங்களா, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். பாத்தீங்களா, கண்ணீரோடு சத்தமிட்டு அழுதான். இவ்வளவு நாள் என் குமாரன் சுகமாவாது காரணம் யாரு? அவன் இல்லை, நான் தான் என் வீட்டுக்கு முட்டுக்கட்டையா நிற்கிறேன். கர்த்தர் ஏதாவது செய்யறதுக்கு தடையா நான் தான் நிற்கிறேன். என் அவிசுவாசம் தான் என் வீட்டில் கர்த்தருடைய கிரியை நடக்காம இது வரைக்கும் இருக்கு. கர்த்தர் தன் கரத்தை நீட்டினாலும் என் அவிசுவாசம் அவர் கையை மடக்கி விட்டுடுது தான். அப்போ நாம் அவிசுவாசம் உள்ளவங்களா இருக்கக்கூடாது. அதெல்லாம் எகிப்தின் பாவத்துக்குள்ள போயிடும். அந்த பாவம் நம்மளுக்கு வரக்கூடாது. அடுத்தது என்னாகாம புஸ்தகம் 14:11 ஆண்டவர் சொல்றாரு, எது வரைக்கும் என்ன விசுவாசிக்காம இருப்பீங்க நீங்க? ஆண்டவருக்கே கோபம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, எது வரைக்கும் நான் எவ்வளோ அற்புதங்களை உங்களுக்கு காட்டிட்டு வரேன், எவ்வளோ பெரிய பெரிய காரியங்களாம் செய்திருக்கிறேன், உங்க வாயிலேயே கர்த்தர் எனக்கு அதை செய்தார் இதை செய்தாருன்னு தானே நீங்க சொன்னீங்க. கடவுள் எனக்கு இவ்வளோப்பட்ட காரியத்தை செய்தார், அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்தார் நீங்க சொன்னீங்களே. ஆனா இப்போ அந்த விசுவாசம் எங்க போச்சு? இப்போ ஏன் என்னை நம்ப மாட்டீங்க அப்படி சொல்லி கேட்கிறார். என்னாகாமம் 14:11 கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். பாத்தீங்களா, எத்தனையோ அடையாளங்களை பார்த்தோம், ஆனா இப்போ எனக்கு இப்போ முடியலங்க. அப்போ நம்பினேன் நான் ஆண்டவரை. எவ்வளோ போராட்டம் இருந்துச்சு, எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. அப்போ கர்த்தரை நம்பினேன், கர்த்தர் நம்பின மாதிரி எனக்கு செய்தார், விசுவாசித்த மாதிரி எனக்கு செய்தார். ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன அந்த மாதிரி பண்ண விட மாட்டேங்குது, நம்ப விட மாட்டேங்குது, விசுவாசிக்க விட மாட்டேங்குது. சின்ன சின்ன காரியம் கூட என்ன பயமுறுத்துது. அந்த பயம் என்ன செய்து என்ன கர்த்தர்கிட்ட இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள விட மாட்டேங்குது. நானே என் வழிக்கு தடையா நிற்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குற இடத்துக்குள்ள நான் வந்துடுறேன்.
நம்ம மேலே ஒரு ஆள் கோவப்பட்டால் நம்மளுக்கு நல்லது செய்வாரா? யோசிச்சு பாருங்க. எது வரைக்கும் எனக்கு கோபத்தை உண்டாக்குறாங்க இந்த ஜனங்க அப்படி சொல்கிறாரு. ஒரு ஆள் நம்ம மேலே கோவப்பட்டா நம்மளுக்கு செய்யணும்னு மனசில் இருந்தால் கூட செய்ய மாட்டாங்க கோவப்பட்டா. அதே சமயத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படி சொன்னாக்கா செய்யணும் அப்படின்ற மனசில் இல்லைன்னா கூட சந்தோஷத்தில் செய்திருவாங்க. ஆகவே செய்ய வேண்டியதை கூட நானே தடை பண்ணி செய்ய விடாமல் ஆக்கிட்டேனே, அவரை கோவப்படுத்திட்டேனே, அந்த மாதிரி ஒரு காரியம் வந்துடக்கூடாது. ஏன் என்ன விசுவாசிக்க மாட்டாங்க? எத்தனை காரியத்தை நான் உங்களுக்கு கண்ணில் காமிச்சேன். என்னை எது வரைக்கும் விசுவாசிக்காமல் இருப்பாங்க? இதெல்லாம் எனக்கு செய்ய முடியாதா அப்படி கேட்பார் ஆண்டவர். விசுவாசியாமல் இருந்தால் நம்ம அழிஞ்சு போயிடும். விசுவாசிக்கலாமல் இருந்தால் நாம் என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம். சங்கீத புஸ்தகம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பாத்தீங்களா? நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்தில், நான் மரித்த உலகத்தில் இல்லை, ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் இருக்கிறேன். அந்த ஜீவனுள்ள ஒரு தேசம்னா என்ன? என்னை காப்பாற்றி ரட்சித்து ஜீவனை கொடுத்துருக்காரு, நித்திய ஜீவனை. அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காரு. அவங்க கூட நான் இருக்கிறேன். அதான் ஜீவனுள்ள ஒரு தேசம், அவர் சபை. அந்த சபையில் நான் இருக்கிறேன். ஆனால் நான் அவரை நம்பாமல் போயிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அவரை விசுவாசியாமல் போயிருந்தால் நானும் கெட்டு போயிருப்பேன். நான் அவரை நம்புகிறேன். அவரை நம்ப மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதனால தான் ஏசையா சொல்கிறாரு, எவ்வளோ நாளைக்கு எங்கள் வார்த்தையை நீங்கள் நம்பாமல் போவீங்க? யார் எங்கள் வார்த்தையை நம்பினார்? யாருக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்படும் அப்படி சொல்கிறான். படிங்க ஏசையாவுடைய புஸ்தகம் 53:1. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? பாருங்க, எங்கள் மூலியமாய் கேள்விப்பட்டதை. எங்கள் மூலியமா என்னத்தை கேள்விப்பட்டாங்க? இதோ வெளிச்சம் வருது, இதோ ஒளி வருது. அந்த வெளிச்சமும் ஒளியும் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த வெளிச்சமும் ஒளியும். உன் இருள் அது நீக்கும். அது மரண இருளை நீக்கும், வியாதி இருளை நீக்கும், பயங்கரமான பிசாசின் இருளை நீக்கும். எல்லா இருளையும் அது நீக்கி வெளிச்சத்தை உன்னை கொண்டு வரும். அப்ப எங்கள் மூலியமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? யாருக்கு கர்த்தர் கிரியை செய்வார்? விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் கிரியை செய்வார். விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் கிரியை செய்வார். இப்போ அதே வசனத்தை இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்றார் தெரியுமா? இதே வசனத்தை இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்றார். யோவானுடைய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி ஒரு சிலர் கூட்டத்தார் விசுவாசிக்கல. அவங்களுக்கு சில காரியங்களை நடத்தவே இல்லை ஆண்டவர். யாருக்கு? யூதர்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதங்களையும் செய்யல. சரி, இப்போ 36 படிங்க. ஒளி உங்களோடு இருக்கையில் படிமா 36. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். பாருங்க, ஒளி உங்களிடத்துல இருக்கும்போது நீங்க விசுவாசமா இருங்க, விசுவாசத்தோடு இருங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கண்ணுக்கு முன்னால மறைஞ்சி வேற காமிச்சார். அவங்களுக்கு மறைஞ்சிட்டார். இப்ப நான் உட்காந்துட்டே இருக்கிறேன், இந்த பையன் திடுக்குன்னு மறைஞ்சிட்டான் அப்படின்னாக்கா எங்கே போயிடலாம்? எழும்பி எங்கன்னா போயிட்டானா? தண்ணி கிண்ணி குடிக்க போயிருப்பான், பாத்ரூமுக்கு போயிருப்பான் அப்படின்னு நினச்சிக்க முடியுமா? எழும்பியில் போயிருக்கணும். அப்படி போனால் எழும்பி போயிருக்கணுமே, உட்காந்த இடத்துலேருந்து காணுமே. கண்ணுக்கு முன்னால் ஒரு ஆள் மறைஞ்சு போதே. ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது நிறைய முறை மறைஞ்சு போனார். செத்த பேரும் மறைஞ்சார். அந்த ஒரு சீசர்களுக்கு செத்த உடனே மறைஞ்சிட்டார். உயிரோடு இருக்கும்போது 2 முறை மறைஞ்சார். ஒன்று இவங்க முன்னால் யோவானில் மறைஞ்சார், இன்னொன்று லூக்காவில் மறைஞ்சார். எங்கே? அவர் செங்குத்தான மலை மேலே போய் கடத்த போனாங்க, தள்ள போனாங்களே சாவடிக்க. அப்போ அவங்கள விட்டு கடந்து போனார், மறைஞ்சு போனார். அது மறைஞ்சு போனார். அப்போ உயிரோட மாம்சத்தில் இருக்கும்போது 2-3 வாட்டி மறைஞ்சு போனார். சீசர்களுக்கு அது உணர்வே இல்லை அவங்களால. படிமா கீழே 37. அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. பாத்தீங்களா? இத்தனை அற்புதம் கண்ணுக்கு முன்னால மறைஞ்சு போறாரு. இவர்தாயா கடவுள்? ஏத்துக்க மனசே வரல அவனுங்களுக்கு. யூதர்கள்
நம்மளுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணுக்கு முன்னால் காமிச்சா கூட நம்ம விசுவாசிக்கவே மாட்டோம். நிறைய பேர் கிறிஸ்தவங்கள் ஆகிட்டா கூட எனக்கு எங்கே நடக்க போதும், அற்புதம் நடக்குது ஆனால் எனக்கு நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. பயமும் திகிலும் அவங்கள பிடிச்சி ஆட்டி படைக்குது. ஆகவே விசுவாசம் சாதாரணமானதல்ல. எங்கள் மூலியமாக கேள்விப்பட்டதை சொல்கிறது யாரு? ஒளி வந்திருக்குது, எங்களை வெளிச்சம் உண்டாக்கிறாது, காப்பாற்றப்பட்டுரும், வெளியே வந்துட்டோம், வெளிச்சம் எங்கள் மேல் உதிச்சது. அவங்களுக்கு முன்னால் அவர் மறைஞ்ச போயிட்டார். சூடு சொரணியே நம்ம நின்றுக்கிறோம். ஒதுமே கிடையாது. அவங்க பாட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இவனுங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கானே, இவங்களுக்காக நான் எதையும் செய்ய மாட்டானு. இப்போ வெளியால் வராங்க வாங்கிறதுக்கு. அதை இவங்களுக்கு வச்சுத வெளியால் வராங்க வாங்கிறதுக்கு. யார் வந்தா? யார் தேவனை விசுவாசித்தா? முதல் பழைய ஏற்பாட்டிலேயே தேவனை விசுவாசித்த புறஜாதிகள் இருக்கிறாங்க. யார் தெரியுமா அவங்க? பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டிலேயே தேவனை விசுவாசித்து அவர்கிட்ட அந்த நன்மையை பிடுங்கி எடுத்துட்டான புறஜாதிகள், தேவனை அறியாத ஜனங்கள். அவங்க தான் நினிவே பட்டணத்தார். யோனாவுடைய புஸ்தகம் 3:5. யோனா 3:5. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். பாத்தீங்களா? தேவனை விசுவாசித்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தீர்க்கதரிசி யோனா அவங்க ஊர்ல பிறந்தவன் இல்லையே, அவன் இஸ்ரவேல்ல பிறந்தவன், அந்த 10 கோத்திரத்தில் பிறந்தவன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவனை கொண்டு வந்து புறஜாதிகிட்ட கொண்டு போய் அமைச்சார். நினிவே பட்டணம் இஸ்ரவேலை சேர்ந்தது கிடையாது, புறஜாதிகளுடைய தேசம். அவர் 3 நாள் பிரயாணம் பண்ணி வரணும். அவர் கப்பலில் வரும்போது மீன் முழுங்கி உணர்ந்து போட்டுடுச்சு. இப்போ எழுந்து வந்து சொல்கிறாரு, நினிவே பட்டணத்தாரே, 40 நாளுக்குள்ள இந்த பட்டணம் கவுக்கப்பட்டு போக போது பாரு அப்படி சொன்னோன்னையும், யாரா நீ? எந்த ஊருக்காரன்? எங்களுக்கு நான் கடவுள் இல்லையா? எங்களுக்கு நான் தெய்வம் இல்லையா? நீ சொன்னது எப்படி நடக்கும்? ஏற்கனவே நீ சொன்னது என்ன நடந்திருக்கா? இல்லை இப்படி ஒரு காரியம் வந்திருக்கா? அப்படி சொல்லி அவங்க கேள்வி கேட்டாங்களா? அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணாங்களா? இல்லையே. யோசித்து பாருங்க. நம்ம போய் யாருக்காட்டையாவது இப்படி ஒரு காரியம் இப்போ நடக்க போதுங்க, வேலையை பார்த்துன்னு போயான்வானுங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? இவன் வார்த்தையை நம்பினாங்க. எங்கள் மூலியமாய் சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டு விசுவாசித்தவன் யார்? விசுவாசித்தாங்களே புறஜாதிகள், விசுவாசித்து உபவாசம் போட்டாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத நான் அவங்கள எது கொல்லணும்? அவங்க பாரு எப்படி தண்ணி கூட குடிக்காம உபவாசம் போட்டு உட்காந்துக்கிறாங்க. அவங்கள நான் கொல்ல மாட்டேன். நன்மையை பிடுங்கிட்டாங்க. மரண தண்டனை கொடுத்துருந்தார் ஆண்டவர், மரணத்துக்கு பதிலாக ஜீவனை கொடுத்துட்டார். தப்பிச்சிட்டாங்க மரணத்திலிருந்து. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே புறஜாதிகள் தேவனை விசுவாசித்து நன்மையை வாங்கிட்டாங்க. விசுவாசம் நமக்கு நன்மையை உண்டாக்கிடும். தண்டனை நியமிக்கப்பட்டிருந்தா கூட அந்த தண்டனையை நம்ம மாத்திக்கலாம். இன்னைக்கே நீக்கு அழிஞ்சிருவ, டேட் வேற குறிச்சிட்டாங்க அவங்களுக்கு. 40 நாள் தான் அவங்களுக்கு டைம். 40 நாள் டேட்டு குறிச்சிட்டாங்க. டேட்டு குறிச்சான்னா நான் மாற்றி காட்டுறேன்னு உபவாசம் போட்டு உட்காந்து மாற்றிட்டாங்க. நம்மளுக்கு டேட்டே குறிச்சிருந்தாலும் பரவாயில்லை, நாம் உபவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி அவரை விசுவாசித்தோம் அப்படின்னா, என்னை இவங்களோ இப்படி நம்புகிறாங்களே, இப்படி நம்புகிறாங்களே, என் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இப்படி நம்பலையே, இவங்க நம்புகிறாங்களே, ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க புறஜாதிகளுக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு மறுபடியும் யோனா எங்கே போயிருப்பான்? இஸ்ரவேலுக்கு தான் போனான். ஆனால் அந்த ஜனங்க ஆண்டவரை நம்பவே இல்லை, விக்கிரகாராதனை பண்ணி வச்சுருந்தாங்க. ஆண்டவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகி தான் சீரியரை அனுப்பிச்சு இயேசுக்கு முன்னால் 722 10 கோத்திரத்தையும் அடி நாட்சி காலி பண்ணி விட்டார். அந்த 10 கோத்திரம் அடித்து விரட்டப்படுறதுக்கு முன்னால் தான் இந்த நினிவே பட்டணத்தில் இந்த விஷயம் நடந்தது. அவங்களுக்கு பார், நான் எப்படிப்பட்ட கடவுள், அந்த ஜனங்கள் புறஜாதிகள் என்னை விசுவாசிக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் என்னை விசுவாசிக்கல அப்படின்னு நாங்கள் ஒரு பெரிய டிராமாவே நடத்தி காமிச்சாரு. அப்போ கூட இந்த ஜனங்களுக்கு சூடு சொன்ன வரல. ஒருத்தங்க கூட இருக்கக்கூடாது, எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. 10 கோத்திரம் அழிஞ்சியே போச்சு. எங்கே போனாங்கன்னு தெரியாது. 2 கோத்திரம் மட்டும்தான் இருந்துச்சு, யூதா கோத்திரம், பெஞ்சமினும் யூதாவும். இவங்க மட்டும்தான் எருசலேமில் இருந்தாங்க. 10 கோத்திரம் இல்லாமல் போயிடுச்சு. வேறெல்லாம் ஆளுங்க வந்துட்டாங்க. அது உள்ள வேற சீரியர் கொண்டு வந்து வச்சுட்டான். தேவனை விசுவாசிக்கல அப்படி சொன்னா இருந்த இடத்த விட்டு பிறந்துட்டு ஓடி போயிட்டாங்க. பார்த்தீங்களா? அவங்க ஓடிட்டாங்க. ஆனால் புறஜாதிகள் நன்மையை பெற்றுக்கொண்டு இருந்த இடத்துலையே இருந்தாங்க, சுகிட்சமாய் சந்தோஷமா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு புறஜாதி 100க்கு அதிபதி அவன் வந்து சொல்கிறான், ஐயா என் வீட்டு வேலைக்காரையா
ரொம்ப கஷ்டப்படுறான், என் உடம்பு இல்லை, வியாதி, நீங்கள் வந்து சுகமாக்கணும் அப்படி சொன்னோன்னே ஆண்டவர் சொல்கிறார், தோ வந்துட்டேன், தோ வரேன்றார். பண்ணி அவன் சொல்கிறான், நான் 100க்கு அதிபதி, ஒருத்தனை போகிறான், வானா வரான், நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியை பாத்திரவனா அல்ல. இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லும், நான் 100க்கு அதிபதி. ஒருவன் போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். இந்த 100 பேரை எனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. நீரோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அந்த கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லும் இங்கிருந்து, அந்த வல்லமை உமக்கு கீழ்படியும். இயேசுக்கே அது அதிர்ச்சியாகி உச்ச கட்டத்தில் போயிட்டார், சந்தோஷத்தில். என்னடா இவன் நம்மளும் இப்படி சொல்றான், எப்படி இவன் இவ்வளவு என்ன விசுவாசிக்கிறான்? உடனேயும் இஸ்ரவேல் ஜன பக்கமா திரும்பினார். யூதர்கள் தானே அவர் பின்னால் வந்துருக்கிறாங்க, அவங்க பக்கமா திருப்பினார். இஸ்ரவேலுக்குள்ள கூட இவ்வளோ பயங்கரமான விசுவாசத்தை நான் பார்க்கலடாப்பா. இவன் பார், புறஜாதி என்ன வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர்னு சொல்றான், முழு அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்கு, வார்த்தை மட்டும் சொல்லுன்னு சொல்றான். ஆனா நீங்க என்ன விசுவாசிக்கலையடா, நீங்க இன்னும் அப்பத்துக்காக அலைஞ்சிட்டு கிடக்குறீங்களே, என் பின்னால் அலைஞ்சிட்டு கிடக்குறான். அப்பம் கிடைக்கும், ராஜாவா வாங்க, அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு அலைஞ்சிட்டு கிடக்குறான். இப்ப ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் பெரிது, மெச்சி கொண்டார், போ, அவன் பழிச்சான் அப்படி சொன்னார். படிமா. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று. பாருங்க, இயேசு ஆச்சரியப்பட வச்சுட்டான். ஆச்சரியப்பட வச்சவன் இவன் தான். என்னை இப்படி கடவுள் நம்பினானே, இப்படி நம்புறானே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. யோசித்து பாருங்க. அந்த 100க்கு அதிபதி கூட தன் மகளுக்கு மேல 12 வயசு மகளை சாவப்படுறான். ஆண்டவரே இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லு, அப்படி சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. ஆண்டவரே நீர் வந்து அவன் மேல கையை வச்சாதான் அவன் எழும்போம் அப்படின்றான். ஆனா இவன், நான் வீட்டுக்கு வரணும், நீங்க வீட்டுக்கெல்லாம் வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, இங்க இருந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க அப்படி சொல்றான். இன்னொருத்தன் வரான் ரொம்ப தூரத்துல இருந்து, ஆண்டவரே என் மகன் காய்ச்சல்ல படுத்துட்டு கிடக்குறான், நீ மரண காய்ச்சல்ல, நீ வந்து நான் சுகமாக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அற்புதம் அடையாளம் பார்க்கலாம், நம்ப மாட்டீங்களா நீங்க, விசுவாசி. நான் ஆண்டவரை பேசிக்கிட்டு வரீங்க, வாங்க சீக்கிரம் அப்படி சொல்றான். போயா, உன் மகன் பேசிட்டு இருப்பான் அப்படி சொல்லிட்டார். அவன் அதை நம்பிதான் போனான். பாதி வயலில் அவன் வேலைக்காரன் ஓடிறான், ஐயா அவன் பையன் பொழைச்சிட்டான். எந்த நேரத்தில் பொழைச்சோம்? நேற்று இந்த நேரம் அப்படி சொல்றாங்க. அப்போ அவன் தேவனை சந்தித்த டைம் அது. ஆஹா, அவர் அப்பயே சொன்னார், நடந்துச்சு, நான் தானே விசுவாசிக்கல. யோசித்து பாருங்க, நம்மளுக்கு வந்து யாராவது மேலே கையை வச்சு தடவி எண்ணெய் பூசி ஊதி பண்ணி அப்புறம் கொண்டாடா சரி ஆயிடுச்சு அப்படி சொன்னா தான் நம்புறான். கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார், எங்க சுகமாக அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த 100க்கு அதிபதி, ஆனா இங்க இருந்து சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை, என் வேலைக்காரன் சொஸ்தமாயிட்டானே, சொஸ்தமாயிட்டானே. அடுத்தது மார்க்குடைய சுவிசேஷம் 5:34. இவ வந்து யாரு? இவ யூதர்களுடைய பெண் தான். இவர் புறஜாதி கிடையாது, யூதருடைய பெண் தான். அந்த 12 வருடமாய் பெரும்பாடுபட்டவ. இவ அப்பதான் இயேசு கேள்விப்பட்டான். பயங்கரமான தீர்க்கதரிசி ஊருக்குள்ள வந்திருக்கிறார், அவர் சுகம் கொடுக்கிறவர், அவர் நிறைய பேருக்கு சுகம் கொடுக்கிறார். நீ தான் எல்லாம் பணத்தையும் செலவழிச்சு போட்டு பணமே இல்லாமல் கிடக்கிறியே, உன் வசதியெல்லாம் போச்சு, எல்லாத்தையும் விற்று தொலைச்சிட்டே இந்த வியாதிக்காக, அதனால எதனா பண்ணு, அவர்கிட்ட போ அப்படின்னு. அவன் என்ன பண்ணான்? எவ்வளோ பேருக்கு சுகம் கொடுத்தாரா, அப்போ ஒன்று செய்யலாம், நம்மளே போய் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடுவோம் அப்படி சொல்லிட்டு அப்போ நான் விசுவாசத்தோடு வந்தான். வந்து வஸ்திரத்தை தொட்டா, சுகம் அடைஞ்சான். அவள் ஆரோக்கியம் அடைஞ்சதை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். பாருங்க, விசுவாசம் வேலை பண்ணுது. நாம் விசுவாசித்தா கிரியை நடக்க ஆரம்பிக்கும். இப்ப ஆண்டவர் திரும்பி சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. நம்முடைய விசுவாசம் நம்மளை காப்பாத்திரும். படிமா 34. அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று. பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிட்ட, உன் வேதனை நீங்கி சுகமாயிட்ட. நம்மளுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம், நம் வேதனை நீங்கிடும். அடுத்தது மத்தேயுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 28வது வசனம். ஒருத்தி வரா தீரு சீதோன் நாட்டிலேருந்து, எங்கேருந்து? அந்த சீரியர் தேசத்திலேருந்து வரா. ஐயா, என் மக பிசாசினால் கொடிய வேதனைப்படுறாங்க, ஏதாவது உதவி பண்ணுங்க வாங்க அப்படி சொல்லலாம். ஆண்டவர் ஒன்றுமே பேசலை, ஒன்றுமே பேசலை.
சீசர்கள்னு சொல்கிறாங்க, ஐயா என்னங்க அவங்க கெஞ்சிட்டே வரா, ஒன்றுமே பேச மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு. நான் காணாமல் போன என் ஆடுகளுக்கு தான் வந்தேன், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறதுமே நல்லதல்ல அப்படின்னு. அவன் என்ன சொல்லிட்டா, மெய்தான் ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான். ஆனால் பிள்ளைகளும் மேஜிலேருந்து விழுகிற அந்த துணிக்கை, அந்த சிந்தமே சாப்பிடும் போது அந்த சிந்துறதான நாய் நக்கத்தானே செய்யும், அதை கூட எனக்கு போதும். ஆண்டவர் அவளை பார்த்து ஆச்சரியப்படுறார். ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. பாருங்க எப்படி சொல்றார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. நான் உன்னை திட்டினேன், உன்னை வித்தியாசமா பேசுறேன், அப்ப கூட மெய்தான் நான் நாய் தான், எனக்கு துணிக்கே கொடுன்னு கேட்குறியே, உன் விசுவாசம் பெரிது, நீ போ, உன் மகள் சுகமாயிட்டா. அவளும் புறஜாதி தான், தீரு சீதோன்லேருந்து வந்தவோ. யூதர்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் புறஜாதிகள் கிடைக்கும். பிரியமானவர்கள், உண்மையாக தான் நம்ம வருஷ கணக்கில் விசுவாசியாக இருப்போம். கர்த்தர் அற்புதம் செய்கிறாருன்னா நம்ப மாட்டோம். புதுசாக யாராவது வராங்க பாருங்க, அவங்க அற்புத சுகத்தை வாங்கி போயிடுவாங்க. நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது அவங்களுக்கு கிடைச்சிடும். அவங்க விசுவாசிப்பாங்க, கண்ணை கெட்டி மூடி ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோமே, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு வேர்த்திரும். அவங்க சுகம் வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம 50 வருஷமாக உட்காந்துருப்போம். கோயில் போகணும் நான் இந்த சலசலப்புக்கு 5வது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்போம், ஒன்றும் நடக்காது. ஆனால் புதுசாக வருவங்க பாருங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. விசுவாசிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார் ஆண்டவர். யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனத்தில் ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாய் மாற்றிச்சு. 2வது தேவனுக்கு சினைதனம் மாற்றி விட்டுச்சு. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். பாத்தீங்களா, தேவனுக்கு சிநேகிதனா மாத்தும். விசுவாசம் உன்னை சாதாரணமான இடத்துல கொண்டு போய் வைக்காது, தேவனுக்கு சிநேகிதனா கொண்டு போய் நிக்க வச்சிரும். நீதியாய் மாத்த உன்னை கர்த்தர் உன்மேல் பிரியமா மாறிடுவார். ஒரு சிநேகிதன் கிட்ட எப்படி பேசுவாங்க, ஒரு சாதாரணமான ஆள்கிட்ட பேசுறதுக்கும் ஒரு சிநேகிதன் கிட்ட பேசுறதுக்கும் எப்படி இருக்கும்? குசு 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 குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே கை பேசும், கால் பேசும், கண்ணு பேசும், எல்லாம் பேசும். அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும், வேற யாருக்கும் புரியாது. அதனால தாங்க சிநேகிதர். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதர் என்னப்பட்டான். எங்க கொண்டு வந்து முடிக்கிறாங்க பாருங்க. இந்த விசுவாசம் என்னை எங்க கொண்டு போகுது? நான் அவிசுவாசியா இருக்கக்கூடாது, அற்ப விசுவாசியா இருக்கக்கூடாது, விசுவாசம் இல்லாதவனா இருக்கக்கூடாது, எகிப்தின் பாவம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை விசுவாசம் உள்ளவனாய் மாத்துங்க. ஆபிரகாமை போல நானும் உனக்கு சிநேகிதனாய் மாறணும், சீக்கிரமா மாறணும். எனக்கு அதுக்கு கிருபை தாங்க. கண்களை மூடுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். நான் விசுவாசிப்போரில் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரில் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூற்றுமாய் ரட்சிப்பாரே. ஆமென். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூற்றுமாய் ரட்சிப்பாரே. நான் விசுவாசிப்போரில் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரில் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூற்றுமாய் ரட்சிப்பாரே. கர்த்தர் இந்த நாட்களில் கிருபையாய் நம்மை விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசத்தில் உறுதிப்பட கர்த்தர் கிருபையாய் நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.